بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இப்போ ஒரு பெண் இருக்காங்க, தன்னுடைய தகப்பனாருக்கு இப்போ கிட்டக்க இருந்தாக்கா கூட அவளுக்கு ஒன்றும் தெரியாது. தூரத்துலலாம் திருமணம் முடிச்சு இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ 6 மாதம் இப்படி கொஞ்சம் நாள் கழிச்சு வர்றாங்க போகிறாங்க. அப்போ அந்த தன்னுடைய தந்தை மேல பாசத்தினால அவங்களுக்கு முத்தமிடலாமா? இறந்து போயிட்ட பிறகு அந்த ஜனாசா தாயோ சகோதரியோ இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு முத்தமிடலாமா? ஏன்னா ஒழு செஞ்சுட்டு அவங்கள தூய்மையாக குளிப்பாட்டிட்டாங்க, அவங்களுக்கு வந்து முத்தமிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அது கொஞ்சம் தெரியப்படும். சகோதரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு மகள், தந்தை மீது பாசமிக்க மகள் திருமணமாகி அவங்க வெளியூர் போயிடுறாங்க. நீண்ட காலம் கழித்து ஊருக்கு வரும் பொழுது ஒரு பாசத்தில் வந்து தந்தையை முத்தமிடலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. பொதுவாக நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பாசத்தினால வந்து நம்முடைய தாயையோ தந்தையோ சகோதரனையோ முத்தம் கொடுப்பதில் வந்து மார்க்கத்தில் என்ன கிடையாது, மார்க்கம் வந்து தடை கிடையாது. முத்தம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. முத்தம் கொடுப்பதினால் அது வந்து தடையும் கிடையாது. என்றாலும் அதற்கான நாகரிகமான வழிமுறைகள்லாம் என்ன செஞ்சுக்கணும், கடைபிடிச்சுக்கணும். இப்போ தகப்பனார் மேல பாசம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுடைய கையில ஒரு முத்தம் கொடுக்கறது அது பாசத்தை என்ன செய்யறது தான், வெளிப்படுத்துறது தான். அப்ப அந்த மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு வழிமுறையை கடைபிடித்து கொண்டு அது என்ன கிடையாது, மார்க்க அடிப்படையில் அது குற்றம் கிடையாது. அதுபோன்று மரணித்த பிறகு ஜனாசாவையெல்லாம் குளிப்பாட்டிய பிறகு அந்த ஜனாசாவிற்கு முத்தமிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் மார்க்கத்தில் தடை கிடையாது. ஜனாசாவிற்கு ஒலு என்பதெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு வந்து நீங்க குளிப்பாட்டும் பொழுது ஒலு செய்யக்கூடிய உறுப்புகளில் இருந்து ஆரம்பியுங்கள் சொன்னாங்க. வபுதஊ பிமயாமினி உலூயிக்கும், ஒலு செய்யக்கூடிய உறுப்புகளில் இருந்து வலதுபுறமா நீங்க ஆரம்பிங்கன்னு சொன்னாங்களே தவிர ஜனாசாவிற்கு ஒலு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லலை. ஒருவர் மரணித்து விட்டாலே அவருக்கு எல்லா காரியமும் நின்று போய் விடுகிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு குல்லுஹு. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா செயல்களுமே நின்று போய் விடுகிறது. அப்ப எல்லா செயலும் நின்று போன பிறகு அவர் தொழ போறாரா, அவர் நோன்பு வைக்க போறாரா, அவர் உதவு செய்வதற்கு எந்த காரியங்களும் அங்க கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவிற்கு குளிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க, நம்ம என்ன செய்யறோம், ஜனாசாவிற்கு குளிப்பாட்டுறோம். அப்ப ஜனாசாவிற்கு முத்தமிடுவதனால் ஒலு முறிந்து விடும் என்பதெல்லாம் கிடையாது. ஜனாசாவிற்கு ஒலு என்பதே கிடையாது. ஒலு செய்யக்கூடிய உறுப்புகளை முதலில் கழுவுங்கள் என்று நபிகள் நாயகம் செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. நம்ம சமூகத்துல வந்து ஜனாசாவிற்கு ஒலு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. அதற்கு ஹதீஸ்கள் என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. இப்ப கேள்வி என்ன, ஜனாசா தகப்பனார் மூத்தாயிட்டாரு, வெளியூர்ல இருந்து வர்றோம், தகப்பனாருக்கு கொஞ்சம் முத்தமிட்டா தப்பான்னு கேட்டோம்னா அது தவறு கிடையாது. அது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தான பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, வர்றாங்க, வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை மூடி இருந்த அந்த துணியை விலக்கி விட்டு நெத்தியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், தித்த ஹய்யவ மையித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு செஞ்சது மார்க்க ஆதாரம் கிடையாது. என்றாலும் மார்க்கத்துக்கு இதில் என்ன கிடையாது, தடை கிடையாது. பாசத்தினால நாகரிகமான முறையில் தவறான தோற்றம் ஏற்படாத வகையில வந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் அது மார்க்க அடிப்படை என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. பொதுவாக வயதுக்கு வந்த பெண்கள் தகப்பனாருடைய மடியில போய் உட்கார்ந்தாலோ தகப்பனாருடைய கழுத்தை பிடித்து கொண்டு உட்கார்ந்தாலோ, அது சின்ன குழந்தைங்க உட்கார்ந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை தவறா நினைக்க மாட்டாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைங்க உட்கார்ந்தா வச்சுக்கிடுங்க, அது வந்து தவறான தோற்றத்தை மக்கள்கிட்ட செய்யும், ஏற்படுத்தும். அது போன்ற ஒரு பார்வைகள் இல்லாத அளவுக்கு
நாம அமைத்து கொண்டால் என்ன இல்லை, அது குற்றம் கிடையாது. சுன்னத் பள்ளியில பாங்கு சொன்னா பதில் சொல்லலாமா? சகோதரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சுன்னத் ஜமாத் பள்ளிகளில் பாங்கு சொன்னா பதில் சொல்லாம கேட்குறாங்க. இந்த கேள்வியே நாம இந்த தோணல் கேட்கக்கூடாது. கேள்வி நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இணை கற்பிக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு பாருங்க. பள்ளிவாசல்ல வந்து அவுலியாவுக்கு சக்தி இருக்குன்னு பயான் பண்ணுவாங்க, பள்ளிவாசல்ல மௌலூது ஓதுவாங்க, பள்ளிவாசல்ல தாயத்து விற்பாங்க. இந்த மாதிரி இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய பள்ளிவாசல்கள், இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை நடக்கக்கூடிய பள்ளிவாசலோடு சேர்ந்து தர்கா இருக்கும். தர்கா வழிபாடு எல்லாமே பள்ளியை சார்ந்தனை செய்யும், நடைபெறும். அந்த நிர்வாகம் அதை ஆதரிக்கும். இந்த மாதிரி இணை கற்பிக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல சொல்லப்படக்கூடிய பாங்கிற்கு பதில் சொல்லலாமா அப்படி அவங்க நினைச்சாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நிர்வகிக்கக்கூடிய பள்ளியில போய் தொழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து சில தீயவர்களால் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இதை பற்றி திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் மூமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலுஹு. சிலர்கள் ஒரு பள்ளிவாசலை அமைத்துக் கொண்டார்கள். எதற்காக? லிராரன், மக்களுக்கு தீங்கு இழைப்பதற்காகவும் மக்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்குவதற்காகவும். ஒ குஃப்ரன், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை அரங்கேற்றுவதற்காகவும். ஒ தஃப்ரீகம் பைனல் மூமினின், மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதற்காகவும். ஒ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலுஹு மின் கபுல், இதற்கு முன்பாக நபிகள் நாயகம் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதற்கு முன்பாக யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் புரிந்தார்களோ அவர்களுக்கு அடைக்கலமாகவும் ஒரு பள்ளிவாசலை அவர் அமைத்துக் கொண்டார்கள். அவங்க சத்தியம் பண்ணி சொன்னாங்க, நாங்க வந்து இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்கள் நல்லதுக்காகத்தான் இந்த பள்ளிவாசலை அமைத்திருக்கிறோம் என்று சத்தியம் பண்ணி சொன்னாங்க. அவங்களுடைய நோக்கம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன சத்தியம் பண்ணாங்க? நாங்க நல்லதுக்காகத்தான் இந்த பள்ளிவாசலை அமைச்சிருக்கிறோம் என்று சத்தியம் பண்ணி சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு போட்டான், நபியே லா தக்கும் ஃபீ அபதா, நீங்க அந்த பள்ளிவாசல்ல போய் ஒருபோதும் நின்று தொழக்கூடாது, அந்த பள்ளிவாசல் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்து விட்டு எந்த பள்ளியில் போய் தொழுகைக்கு செல்லன்னு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். அதற்கு அடையாளத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்குன் தக்வம, ஆரம்ப நாளிலிருந்து எந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசலோ அதுதான் நீங்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு போடுறான். அந்த இடத்துல ஆரம்ப நாள் என்று அல்லாஹ் சொல்வது, நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவன மஸ்ஜிதுல் குபா, மஸ்ஜிது நபவி போன்ற பள்ளிவாசலை கட்டுறாங்க. இது ஆரம்ப நாள் பள்ளிவாசல்கள். அப்ப எந்த பள்ளிவாசல் ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளியோ அதுதான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன யத்தஹரு, அந்த பள்ளியிலே சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருப்பார்கள். ரிஜாலுன் என்ற வார்த்தைக்கு ஆண்கள் என்று சொன்னாலும் அனைத்து மக்களையும் குறிப்பதற்கு சில நேரங்களில், அதாவது பெரும்பான்மையாக அந்த ரிஜாலுங்கிற வார்த்தை அனைத்து மக்களை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த பள்ளிவாசல்ல வந்து சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சுத்தம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவது தௌஹீத் கொள்கை. ஏன் திருமறை குர்ஆன் வந்து இணை வைக்கக்கூடியவர்கள் நஜீஸ் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று சிலை வழிபாட்டை பற்றி குர்ஆன் சொல்லும் போது வர் ரிஜிஸ ஃபஹ்ஜுர், நபியே அசுத்தத்தை வெறுப்பீராக, அல்லாஹ் ஷிர்க வந்து அசுத்தம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப தௌஹீது கொள்கையில உள்ள மக்கள் தான் சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், எந்த பள்ளிவாசல சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ, பரிசுத்தமான தௌஹீது கொள்கையை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அதுதான் நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான் வச்சுக்கிடுங்க. அது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உள்ள உத்தரவு கிடையாது, உலக மக்கள் அனைவருக்கும் உள்ள உத்தரவு, முஸ்லிம்கள் அனைவருக்கும் உள்ள உத்தரவு. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்வான், நபியே வலையின் அஷ்ரக்தல யஹபத்தன் அமலுக், நீர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ் சொல்றான்.
நபிகள் நாயகத்துக்கு மட்டும் நல்ல அழியும் கிடையாது. நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் ஒன்று சொன்னால் அது எல்லா மக்களுக்கும் உள்ள சட்டம் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைக்கக்கூடிய பள்ளியில் தொழக்கூடாது என்றும், எந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட பள்ளியோ அங்குதான் தொழ வேண்டும் என்றும் அல்லாஹ் உத்தரவு போடுகின்றார். இறையச்சத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட பள்ளினா என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் செங்கல் சுவர் ஏதாவது ஆனதுதான் பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு என்ன இறையச்சம்? பள்ளிவாசலுக்குரிய இறையச்சம் என்பது அதனுடைய நிர்வாகம் தான். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் ஷிர்க ஆதரிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அந்த பள்ளிவாசலுடைய அடிப்படை இறையச்சம் கிடையாது. ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இணை வைப்பை எதிர்க்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பள்ளிவாசலுடைய அடிப்படை இறையச்சம். அதான் குர்ஆன் சொல்லி காட்டுது, மாக்கானது முஷ்ரிகீன யாமுரு மசாஜித் அல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃபுர். இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அவங்களே குஃப்ரான காரியத்திற்கு சாட்சியாக இருக்கும் பொழுது அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்யலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பியவர்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாதவர்கள், இவங்க தான் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இன்றைய காலத்துல தான் நிர்வாகம் என்பது வேறு, இமாமத்து வேறு பிரிச்சு வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் காலத்துல நிர்வாகம் என்பதே பாங்கு சொல்வது, இமாமத் செய்வது, மற்ற செயல்கள் எல்லாம் எங்க உள்ளதுதான்? பின்னாடி உள்ளதுதான். பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்கு பாருங்க. இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடாது, குர்ஆன் உத்தரவு போட்டு விட்டது. பள்ளிவாசல் நிர்வாகம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஆட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் அவங்க தான் பள்ளிவாசலை தொழுகை நடத்தினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் அவங்க தான் பள்ளியில் தொழுகை நடத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து வந்த நல்ல ஹலீஃபாக்கள் இவங்க எல்லோருமே அவங்க ஆட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் அவங்க தான் பள்ளிவாசல் தொழுகை நடத்துறாங்க. அவ பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது ஃபர்ஸ்ட் என்னது? அந்த தொழுகை நடத்துறது. அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் என்னது? பாங்கு சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு உத்தரவு போடுறாங்க, இமாம்களுக்கு, நீங்க கூலி வேங்காத முஅத்தின்களை நியமித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த முஅத்தினை நியமிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு இருக்குது. அப்ப பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது இமாம் மட்டும் கிடையாது, முஅத்தினும் சேர்ந்துதான் பள்ளிவாசல் நிர்வாகம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை கற்பிக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூட அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்ப பள்ளிவாசல் நிர்வாகத்துல தொழுகைக்கு அடுத்து, தொழுகைக்கு முன்னாடி எது வந்துடும்? பாங்கு சொல்ற வந்துடும். இமாமத்துக்கு அடுத்த பொறுப்பு பாங்கு சொல்ற பொறுப்பு தான். அப்ப அந்த பாங்கு சொல்லக்கூடியவர் எப்படி இணை கற்பிக்கக்கூடியவர் எப்படி இருக்கலாம்? இருக்கக்கூடாது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற பல நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டது, இதா ஜா வக்து ஸலாத்தி, தொழுகை நேரம் வந்தால், ஃபல்யுஅஸ்ஸின் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்களில் பெரியவர் இமாமத் செய்யட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. தொழுகை நேரம் வந்தா உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்களில் பெரியவர் என்ன செய்யட்டும்? இமாமத் செய்யட்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களில் பெரியவர் இமாமத் செய்யட்டும்னா அவர் இணை வைக்காதவர் தான் இமாமத் செய்யணும். ஏன்னா இணை வைக்கக்கூடியவங்க இமாமத் செய்ய அதிகாரம் இல்லைன்னு குர்ஆன் என்ன செஞ்சிடுச்சு? சொல்லி காட்டிடுச்சு. இணை வைக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது? தொழுகை நடத்தக்கூடாது. அப்ப உங்களில் பெரியவர் இமாமத் செய்யட்டும் என்பது இணை வைக்காதவரை குறிக்கும் என்றால், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் அப்படிங்கிற வார்த்தை யாரைத்தான் குறிக்கும்? இணை வைக்காத முஅத்தின் தான் இருக்கணும். பாங்கு சொல்லக்கூடியவர் இணை வைக்காதவராகத்தான் இருக்க வேண்டும். இது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஆதாரம் என்ன? இப்ப பாங்குக்கு நம்ம பதில் சொல்றோம் பாருங்க. பாங்குக்கு நம்ம பதில் சொல்லணும். பாங்குக்கு பதில் சொல்வது என்பது அர்த்தமே நாம எந்த பாங்குக்கு பதில் சொல்றோமோ அந்த பள்ளியில் போய் தொழலாம் என்பதுதான். இப்ப ஒரு பள்ளியில பாங்கு சொல்லாம வச்சுக்கிடுங்க, நீங்க பாங்குக்கு பதில் சொல்றீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அந்த பள்ளியில் போய் தொழலாம் என்று நீங்க என்ன செஞ்சிடறீங்க? ஒத்துக்கொள்றீங்க. இது நாம சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அப்படி ஒரு சஹாபி இருந்தாங்க. இவங்க கண் தெரியாத சஹாபி. இவங்க நபிகள் நாயகத்தில் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே
எனக்கு லைசலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை. நான் இந்த இஷா தொழுக இந்த மாதிரி தொழுகை வீட்டில் தொழுதுக்கலாமான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் அவருக்கு என்ன செஞ்சிடறாங்க, சரி வீட்டில் தொழுதுக்கிறங்க அனுமதி கொடுத்துட்றாங்க. அவர் திரும்பி போகும்போது நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஹல் தஸ்மாவுன் நிதா, பாங்குடைய சப்தம் உனக்கு கேட்குதாங்கிறாங்க. அவர் ஆமா. அப்ப நபிகள் நாயகம் சொன்ன பதில் அஜிப், பாங்கு சத்தம் கேட்டா பதில் சொல்லுங்கிறாங்க. பதில் சொன்னா பாங்குக்கு பதில் சொல்ல அர்த்தம் கிடையாது, பாங்குக்கும் பதில் சொல்லணும். நபிகள் நாயகம் இங்க பதில் சொல்லுங்கிற அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தை பயன்படுத்துறாங்க, பள்ளியாசல வந்து தொழுங்க. அந்த காலத்துல மைக்கெல்லாம் கிடையாது, மைக்கெல்லாம் இல்லாம இருக்கும்போது மஸ்ஜிது நபவியில சொல்லக்கூடிய பாங்கு யாரு வீட்டுக்கு கேட்குது, அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் வீட்டுக்கு கேட்குது. அப்போ பாங்குடைய சத்தம் வீட்டுக்கு கேட்டா நீ கண்டிப்பா எங்க தான் வந்து தொழுதாகணும், பள்ளிக்கு தான் வந்து தொழுதாக வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் சொன்ன பதில் என்ன, அஜிப், நீங்க என்ன செய்யுங்க, பாங்குக்கு பதில் சொல்லுங்கிறாங்க. அப்ப பாங்குக்கு பதில் சொல்லுங்க என்ற அர்த்தமே பள்ளியில் வந்து தொழுங்கிறது தான். அப்ப ஒரு இணை கற்பிக்கக்கூடிய பள்ளியில் வந்து தொழக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்த பிறகு நாம இணை கற்பிக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய பாங்கு, அது இணை கற்பிக்கக்கூடிய பள்ளியில் சொல்லப்படக்கூடிய பாங்குக்கு நாம பதில் சொன்னோம்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செஞ்சிடும், மீறுற மாதிரி ஆயிரும். இந்த கேள்வி ஏன் வருதுன்னு சொன்னோம்னா, சிலர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தௌஹீத் ஜமாத் மேல. தௌஹீத் ஜமாத்துல வந்து இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பாங்கு சொல்லலான்னு ஒரு குரூப் சொல்லுது, பாங்கு சொல்லக்கூடாது ஒரு குரூப் சொல்லுது. அப்படி தௌஹீத் ஜமாத்தை யாரும் சொல்லல. நாம வந்து இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பின்னார்ந்து தொழக்கூடாது என்று எப்பொழுது சொன்னோமோ அப்பொழுதிருந்தே இணை கற்பிக்கக்கூடிய பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாதுங்கிறத தௌஹீத் ஜமாத்துல உள்ள நிலைப்பாடு. ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எந்த விதமான ஆதாரம் இல்ல. தௌஹீத் ஜமாத் இப்படி உட்கார்ந்து யோசிப்பாங்களாம், இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு ஒரு ஆள் சொல்லுவாராம், இணை வைக்கிற பாங்கு சொன்னா பதில் சொல்லக்கூடாதுன்னு பாராம். இன்னொரு ஆள் பதில் சொல்ல, அப்படிலாம் நம்ம சொல்லல. தௌஹீத் ஜமாத் என்பதே வஹிய அடிப்படையாக கொண்டுள்ள ஜமாத். எந்த ஒரு மார்க்க சட்டம் சொல்வதாக இருந்தாலும் மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. குர்ஆன் சுன்னாதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. வேறு எவனுடைய கூற்றும் யாருடைய கூற்றும் மார்க்க ஆதாரம் ஆகாது என்பது தௌஹீத் ஜமாத்துடைய பேசிக். அதுக்காக தௌஹீத் ஜமாத் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஜமாத்து மேல வந்து மனோ இச்சையை பயன்படுத்தி மார்க்க தீர்ப்பு சொல்றாங்க, ஆதாரம் இல்லாம சொல்றாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஜமாத்தில் சிலர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேண்டுமானால் சிலர் என்ன செஞ்சிருக்கலாம், மனோ இச்சைக்காண்டி தீர்ப்பு சொல்லி இருக்கலாம். ஆனா தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை அது கிடையாது. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் வஹியின் அடிப்படை, வஹி என்றால் குர்ஆன் சுன்னா, இதான் ரெண்டும் தான் வஹி. அப்ப இந்த வஹியின் அடிப்படையில் மட்டும்தான் மார்க்க சட்டங்களை நாம் எடுக்கின்றோம். அந்த அடிப்படையில் இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடாது என்ற குர்ஆன் வசனம் அது பாங்கு சொல்பவர் இணை வைப்பவராக இருக்கக்கூடாது என்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்களில் பெரியவர் இமாமத் செய்யட்டும் என்ற அந்த ஹதீஸ்ல உங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இமாமுக்கு எப்படி இணை வைக்காத இமாமை குறிக்குமோ அதுவும் பாங்கு சொல்லக்கூடிய இணை வைக்காத மாத்திர தான் என்ன செய்யும், குறிக்கும். மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அவர்களுக்கு அவர் வீட்டில் தொழுது கொள்ளுமாறு தொழுவதற்கு அனுமதி கேட்கும் பொழுது பாங்குடைய சத்தம் கேட்டால் நீ பதிலளி, பாங்குக்கு பதில் சொல் என்பதே பள்ளிவாசல் வந்து தொழ வேண்டும் என்பதுதான். அப்ப அந்த அடிப்படையில் இணை கற்பிக்கக்கூடிய இணை கற்பித்தலை ஆதரிக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அது தொழுவதற்கு தகுதியற்ற பள்ளி என்னும் பொழுது அங்கு சொல்லக்கூடிய பாங்குக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நாம மறைமுகமாக அங்கு போய் தொழலாம் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் என்ன செய்கிறோம், உள்ளாகிறோம். அதனால இணை கற்பிக்கக்கூடிய பள்ளிதான் என்று தெளிவாக தெரியும் போது அவர்கள் அதை விட்டு மாறும் வரை தௌஹீத் கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வரும் வரை நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பள்ளியில் போய் தொழுவதோ அங்க சொல்லக்கூடிய பாங்கிற்கு பதில் சொல்வதோ கூடாது. அவங்க தௌஹீத் கொள்கை ஏத்துக்கிட்டாங்க வச்சுக்கிடுங்க, அப்ப நாம என்ன செய்யலாம், அந்த பாங்குக்கு பதில் சொல்லலாம். தௌஹீத் ஜமாத் ஏத்துக்கணும்னு சொல்லல, தௌஹீத் கொள்கை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஏகத்துவ கொள்கை, அதுபோன்று குர்ஆன் சுன்னா அடிப்படை ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரம், இதை அவங்க ஏத்துக்கிட்டா போதும். தௌஹீத் ஜமாத்துல வந்து என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. அதனால சுன்னை ஜமாத் தௌஹீத் ஜமாத் பிரிச்சுலாம் பார்க்காதீங்க. ஷிர்க்கு எங்க நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அங்க போய் தொழவும் கூடாது, அந்த பாங்குக்கு பதில் சொல்லவும் கூடாது. ஜனாசாவிற்கு உணரக்கூடிய சக்தி இருக்கிறதா, ஜனாசாவை கூலர் பாக்ஸில் வைக்கலாமா, முகநூல் பக்கத்தில் பலவாறாக சொல்கிறார்கள், இதற்கு விளக்கம் தரவும். அதாவது
ஜனாசாவிற்கு உணரக்கூடிய சக்தி இருக்கிறதா அப்படின்னு என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றானோ அதை நாம் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு ஆள் மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவருக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு அறவே முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஆள் இப்ப நான் மௌத்தாயிட்டோம் வச்சுக்கிடுங்க, நீங்க என்ன பேச எனக்கு என்ன செய்யாது, கேட்காது. நீங்க என்ன சொன்னா எனக்கு இருக்காது. ஆனால் நான் பரிசக்கூடிய வாழ்க்கைக்கு போயிடுவேன். பரிசக்கூடிய வாழ்க்கையில் அது என்னுடைய ஆன்மாவிற்கு உள்ளது. எனக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது ஒருத்தர் மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க, வமி வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபாஸுன், அவர்களுக்கு கியாமத் நாள் வரை பர்ஸஹ் என்ற திரை இருக்கிறது. பர்ஸஹ் என்று சொன்னால் நாம உணர முடியாத ஒரு திரைமறைவு வாழ்க்கைக்கு அவங்க செஞ்சிடறாங்க, உள்ளாயிடுறாங்க. இப்ப இந்த நிலைமை எப்போ உண்டாகும்? ஒருவன் மரண தருவாயில் இருக்கிறான், உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டது. உயிர் தொண்டை குழியை அடைஞ்சிட்டு வச்சுக்கிடுங்க, நாம பக்கத்துல உட்கார்ந்து என்ன சொன்னாலும் நாம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபைதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் தொண்டை குழியை அடையும் போது அன்தும் ஹீனைதின் தன்லுருன், நீங்க என்ன செய்றீங்க, அந்த நேரத்தில் மரணிக்க கூடியவரை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நாம பார்க்கிறோம், ஆனால் நஹுன் அக்ரபு இலைஹி வலாக்கில்லா துப்சிருன், உங்களை விட அவனுக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம், அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். மரண தருவாயில ஒரு இருக்கும்போது இந்த உலகத்துக்கு அவனுக்குமா தொடர்பு முடிஞ்சு போச்சு. நம்ம பொறுத்த வரைக்கும் மரண தருவாயில உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது அவன் எந்த உலகத்துக்கு போயிடுறான், பர்ஸகுடைய உலகத்துக்கு போயிடுறான். நாம என்ன பேச அவனை கேட்காது, நாம என்ன சொன்னா அவனுக்கு என்ன செய்யாது, புரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாடி தான். ஆனால் அவனுடைய அந்த பர்ஸகுடைய உலகம் நாம அதை அனுபவிச்சு பார்க்கல. அதனால் நமக்கு உயிரோடு இருக்கிற எப்படி அதை வர்ணிக்க முடியாது. அது மௌத்தா போறவன் தான் நாம ஒவ்வொருவரும் மௌத்தா போவோம், நமக்கு என்ன செய்யும், தெரியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம பார்க்காத காட்சிகளை அவன் என்ன செய்யறான், பார்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மரண தருவாய் இருக்கும்போது மலக்குமார்கள் மொத்தமா அப்படியே இறங்குவாங்க. அவன் நல்லவனா இருந்தா வச்சுக்கிடுங்க, மலக்குமார்கள் அப்படியே அற்புதமான வெள்ளை உடை அணிந்து அற்புதமான தோற்றத்துல வருவாங்க. அதை அவன் பார்ப்பான். அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு என்ன செய்வாரு, அவனுடைய உயிரை எடுப்பாரு. அது அவனுக்கு தெரியும், நமக்கு அது தெரியுதா, தெரியாது. ஒரு கெட்டவனா இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, கடுமையான முகத்தோற்றத்தை மலக்குமார்கள் இறங்குவாங்க. அவனுக்கென்று உயிரை எடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட மலக்கு என்ன செய்வாரு, அவனுடைய உயிரை பிடுங்கி எடுப்பாரு. நாம எல்லாம் மௌத்தா போறவங்க பக்கத்துல இருக்கதான் செய்யறோம், நமக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. அப்ப மரணிக்க கூடியவர்கள் அவர்களுக்கென்று திரைமறை உலகத்தில் நடக்கக்கூடிய காட்சி அவங்க பார்ப்பாங்க. இந்த உலகத்துக்கு அவங்க சம்பந்தம் இருக்கா, என்ன கிடையாது, எந்த விதமான சம்மதமும் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தீயவர்கள் மரணத்துடைய தருவாயில் இருக்கும் போது மலக்குமா என்ன செய்வாங்களாம், தங்களுடைய கைகளை விரித்து அவருடைய முகத்திலும் முதுகிலும் அடித்து என்ன செய்வாங்க, உயிர் எடுப்பாங்களாம். முகத்தில் அடி விழும், அடி விழுந்தா அடுத்து முதுகுல விழும். அவருடைய முகத்திலேயும் முதுகுலையும் அடிச்சுதான் என்ன செய்யப்படும், அவருடைய உயிர்கள் எடுக்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தீயவனுக்கு என்ன செய்ய நடக்கும்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நாம எல்லாம் பார்க்கிறோம், அது பாடியா தான் கிடக்கும். அப்போ என்ன நாம விளங்கிக்கணும், ரசூலா சொல்லி காட்டுறாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத்த அணு அமலவுக்குள்ளும், ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க, அவரு எல்லா சேர்ந்து நின்று போயிடு. இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் உள்ள எல்லா தொடர்பும் முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுனா அவனுக்கு என்ன செய்யாது, கேட்காது. நம்மள அவன் பார்க்கவும் மாட்டான், நம்ம பேச கேட்கவும் செய்யாது. நாம குளிப்பாட்டினா என்ன செய்யாது, அது உணரவும் செய்யாது. அது நம்மை பொறுத்த வரைக்கும் அது வெறும் சடலம். ஆனால் அவனுக்கென்று திரைமறை உலகத்தில் உள்ள வாழ்க்கை அவன் என்ன செய்வான், பார்ப்பான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்தவனை தூக்கிட்டு போறோமா இல்லையா, தூக்கி கொண்டு செல்லும் போது அந்த உடம்பு சில வார்த்தையை சொல்லுங்கிறாங்க. நாம நீங்க இறந்தவங்களை தோல்ல தூக்கிட்டோம்னா அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசா வேகமா கொண்டு போங்கிறாங்க. தோல்ல தூக்கிட்டோம் வச்சுக்கிறீங்க, ஜனாசா வேகமா கொண்டு போங்கிறாங்க. சஹாபாக எந்த அளவு சொல்லி காட்டுறாங்க, செருப்பு வாள்களை அருந்து விடக்கூடிய அளவுக்கு நாங்க என்ன செய்வோம், வேகமா போவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன் நபியா சொல்லி காட்டுறாங்கன்னா, அந்த ஜனாசா நல்லவனா இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, நாம அதற்குரிய பாக்கியத்தில் சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துடுறோம்.
கெட்டவனா இருந்தா அந்த கெட்டவன் நம்ம தோலை தூக்கி கீழே இறக்கி வச்சிடறோம். இப்ப நம்ம ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும்போது நல்ல உடம்பா இருந்தா அது சொல்லுமா, கத்திமூனி கத்திமூனி, என்னை வேகமா கொண்டு போங்க, என்னை வேகமா கொண்டு போங்க. இது நமக்கெல்லாம் இது என்ன செய்யாது, தெரியாது. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அதை உணர வைக்கிறான். அது போன்று இது எப்ப மட்டும்தான், தூக்கி செல்லும் போது மட்டும்தான். அடுத்தது சொல்லுமா, கெட்டவனா இருந்தா சொல்வானா, என்ன எங்க கொண்டு போறீங்க, என்ன கொண்டு போறீங்க, என்ன செய்வானா, கெட்டவனாக இருந்தால் கத்துவான். என்ன என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறான். இந்த டயத்துல அது ஜனாசாக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அதை உணர வைக்கிறான். நமக்கு அது என்ன கிடையாது, நாம எதையுமே உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப ஜனாசா கெட்டு போகாம இருக்கிறது கூலர் பாக்ஸ்ல வைக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்படிதான் நம்ம வைக்கணும். ஜனாசா குளிப்பாட்டி கூலர் பாக்ஸ் என்ன செய்யணும், வைக்கணும். அந்த டயத்துல அது எதையுமே உணர முடியாது. நாம தூக்கி கொண்டு செல்லும் பொழுது நல்லவனாக இருந்தால் வேகமா கொண்டு போன்னு சொல்லுவான், தீயவனாக இருந்தால் என்ன கொண்டு போகாதீங்கன்னு சொல்லுவான். அது நாம கேட்கவும் முடியாது, நாம அதை உணரவும் முடியாது. அது அல்லாஹ் என்ன செய்வான், அந்த உடலுக்கு அல்லாஹ் உணர வைக்கக்கூடியது. இதை மட்டும் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம பேசக்கூடிய எல்லா பேச்சுக்கும் என்ன செய்யாது, உணராது. அதுமாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கசுரு அவுமில் மையித்தி கஸ்ரிஹி ஹய்யன், உயிரோடு உள்ளவனுடைய எலும்பை உடைப்பது போன்றுதான் மையத்துடைய எலும்பை உடைப்பது. உயிரோடு உள்ள ஆளை நம்ம ஒரு எலும்பை உடைக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அது மாதிரி யாருடைய எலும்பை உடைப்பது, மையத்துடைய எலும்பை உடைப்பது. சில ஆளுக்கு இதை வச்சு என்ன சொல்றாங்க, அப்ப மையத்துக்கு வலிக்கும்பாங்க. அந்த இடத்துல நபியால் நான் சொல்லல. இன்னொரு ஹதீஸ் நம்ம தெளிவுபடுத்திரு, உயிரோடு உள்ளவனுடைய எலும்பை உடைத்தால் என்ன பாவமோ அதே பாவம் யாருக்கு எழுத, மையத்துடைய எலும்பை உடைச்சாலும். மையத்து கேட்கும், மையத்து உணருங்கிறதுக்கான கிடையாது. நாம இந்த உலகத்துல உள்ளவங்க செய்யக்கூடிய எந்த செயலும் எது உணராது, மையத்து உணராது, மையத்து விளங்காது. அல்லாஹ் எந்த இடத்துல சொல்லி காட்டுறானோ அந்த இடத்துல மட்டும்தான். அப்போ நாம அந்த மையத்துடைய எலும்பை செய்யக்கூடாது, உடைக்கக்கூடாது. உடைச்சோம்னா அது பாவம், அது உணரும் என்பதற்காக அல்ல. உயிரோடு உள்ளவனுடைய எலும்பை உடைத்தால் எவ்வளவு பாவமோ அதே பாவம் எதுக்கு வரும், மையத்துடைய எலும்பை உடைச்சாலும். அதே மாதிரி இன்னொரு டயத்துல செத்தவனுக்கு அல்லாஹ் உணர வைக்கிறான். நாம எல்லாரும் மௌத்தா போன அடக்கிட்டு வர்றோமா இல்லையா, அடக்கிட்டு வரும்போது நாம திரும்பும் போது எல்லாரும் அடக்கம் பண்ணிட்டு திரும்பும் போது மட்டும் நம்முடைய காலடி ஓசையை, செருப்பு ஓசையை அல்லாஹ் இறந்தவனு கேட்க வைக்கிறான். இத வழிகேடர்கள், தரீக்காவாதிகள் ஷிர்க்குக்கு ஆதாரமாக்குறாங்க. இது தௌஹீதுக்குள்ள ஆதாரம். அல்லாஹ் ஒருவனை தவிர காப்பாற்றக்கூடிய யாரும் இல்லை என்பதற்குரிய ஆதாரம். நாம திரும்பி செல்லும் போது அல்லாஹ் செருப்போசை கேட்க வைக்கிறான். மனுஷனுக்கு புரியணும், இது நாள் வரைக்கும் உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யாரு மௌத்தாயிட்டா எல்லாரும் எங்க தான் போறோம், பாசமிக்க தாய் மௌத்தாயிட்டா பிள்ளைங்க எல்லாம் தலைமாட்டில் உட்காந்து அழுங்க, என் அம்மா நீ போயிட்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தி என்ன செய்வா, கையில் கிடக்கிற மோதிரத்தை கழட்டுவா, ஒருத்தி கழுத்துல கிடக்கிற நகையை கழி. இதுதானே உலகத்துல உள்ளது. கழட்டாத்தாலும் நம்ம அப்படி கொண்டு போய் மோதிரத்தோட கொண்டு போய் அடக்க போறோமா? இந்த உலகத்துல இருக்கும் போதுதான் மனைவி, கணவன், தாய், தகப்பன், பிள்ளை எல்லா உறவும். நமக்கு ஒரு துன்பம்னா எல்லாம் சேர்ந்து வருவாங்க. நாம மௌத்தா போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, என் பாசத்திற்குரிய தாய் மரணித்து விட்டார்கள், நான் என் தாயோட 4 நாளைக்கு குளியில உட்கார்ந்தோன்னு யார் சொல்லுவா? என் பாசத்திற்கு தந்தை மௌத்தாயிட்ட என்னத்த மௌத்தான அழுவோம். அழுதுட்டா அடக்கம் பண்ணி தனியா விட்டுட்டு தானே வர்றோம். இப்ப அவன் யார்கிட்ட மாட்டிக்கிட்டான், இப்ப அவனுக்கு போக்குற யாரு மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். குர்ஆன் அல்லாஹ் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இலையல் மசீர், நீங்கள் திரும்பும் இடம் என்னிடம் தான் அப்படி அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். யார்கிட்ட தான் திரும்பி செல்ல போறோம், அல்லாஹ்ட்ட திரும்பி செல்ல போறோம். இப்போ அல்லாஹ் இதை உணர்த்துறான். பாத்தியா, மனிதர்கள் தான், நீ அவங்களோட தான் இருந்த, உன்னை விட்டு திரும்பி போறாங்களா, செருப்பு காதலி ஓசை கேட்குதா, இது அவனுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான். நீ இப்ப யாருடைய கஸ்டடிக்கு வந்துட்ட, என்னுடைய கஸ்டடிக்கு வந்துட்ட. அப்ப இந்த ஹதீஸை படிச்சு நாம என்ன புரியணும், நாம மௌத்தாயிட்டா இந்த உலகத்துல உள்ள எவனும் என்ன செய்ய மாட்டான், நம்ம உதவிக்கு வர மாட்டான், எல்லாம் அடக்கம் பண்ணி திரும்பி போயிடுவாங்க. நம்ம யாருடைய கஸ்டடிக்கு போயிடுவோம், அல்லாஹ்வுடைய கஸ்டடிக்கு போயிடுவோம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த செருப்போசையை கேட்க வைக்கிறான். நம்ம பேசுற சத்தமெல்லாம் கேட்காது, எல்லாம் கேட்காது. திரும்பி போகும்போது மட்டும் செருப்போசை அல்லாஹ் ஏன் கேட்க வைக்கிறான், உன்னோடு இருந்தவெல்லாம் சென்று விட்டார்கள், நீ யாரிடம் வந்து விட்டாய், என்னிடம் வந்து விட்டாய். இதை நாம விளங்க வேண்டும் என்பதற்காக ரசூலா சொல்லி காட்டுறாங்க.
நீங்க திரும்பி செல்லும் போது செருப்போசி அல்லாஹ் கேட்க வைக்கிறான்னு சொல்லி. அப்ப நமக்கு மௌத்தாயிட்டா எந்த அவுலியாவும் வரமாட்டார், எந்த மகானும் வரமாட்டார், யாரும் வரமாட்டாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய அருள் இருந்தா மட்டும்தான், இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்திருந்தா மட்டும்தான் அது நம்ம கபருடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யும், பயனளிக்கும். வமாத்து கத்திமூலி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். நீங்க உயிரோடு வாழும்போது நன்மையிலிருந்து எதை செய்கிறீர்களோ அதை தான் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நம்ம இது எதுக்காண்டி சொல்லி காட்டுறோம், ஒரு ஆள் மௌத்தாயிட்டா வச்சுக்கிடுங்க, எந்தெந்த இடத்துல அவங்க எதை விளங்குவாங்கன்னு ஹதீஸ்ல வருதோ அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட்டியும் பேசுறக்கூடாது, ஒரு வார்த்தை குறைச்சும் பேசுறக்கூடாது. நாம மௌத்தா உயிர் தொண்டக்குழியை அடையும் போது அவங்க எந்த வாழ்க்கைக்கு போயிடுறாங்க, வருஷக்கூடிய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள், நல்லவனா இருந்தால் இலகுவாக உயிர் கைப்பற்றப்படும், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படும். இந்த மாதிரி காட்சியில் அவனுக்கு உயிரோடு இருக்கும் போதே காட்டப்படும். தொண்டக்குழியை அடையும் போது அதோட இந்த உலகத்துடைய தொடர்பு முடிஞ்சு போயிடுச்சு. தூக்கிட்டு போகும்போது அப்ப அவனுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை உணர செய்யறான். அந்த நேரத்தில் மட்டும்தான், எல்லா நேரத்தையும் விளங்கிடக்கூடாது. என்ன ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கோ அதை தாண்டி எதையும் கூட்டிடக்கூடாது, நாமளா கற்பனை பண்ணி எதையும் சேர்த்துடவும் கூடாது. தூக்கிட்டு போகும்போது நல்லவனா இருந்தா என்ன சொல்லுவான், கத்தி மூணு என்ன வேகமா கொண்டு போங்கம்பான். தீயவனா இருந்தா என்ன எங்க கொண்டு போறீங்கம்பான். அது போன்ற அடக்கம் செஞ்சுட்டு திரும்ப வரும்போது நம்முடைய செருப்போசி அல்லாஹ் என்ன செய்யறான், உணர வைக்கிறான். இந்த மாதிரி இடங்கள்ல ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்பிக்கணும். அது எல்லாத்தையும் கேட்கறாங்க வைக்கிறாங்க என்பது என்ன கிடையாது, மார்க்கத்துல கிடையாது. அதனால ஹதீஸ் சொல்லப்பட்டதை மட்டும் நம்பிக்கை கொண்டு ஈமான் என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். ஷிர்க்குக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. அதனால ஒரு இறந்து போன பாடியை பக்குவப்படுத்துவதற்காக நாம அதை கூலர் பாக்ஸ் வைக்க என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அது எதையும் உணராது. வைக்காத என்ன செஞ்சிடும், மூமியுடைய உடம்பு துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம ரசூலுல்லாஹ் உங்களுடைய இறந்து போனவர்களுக்கு அழகிய முறையை கஃபன் செய்யுங்கன்னாங்க, நல்ல முறையில் குளிப்பாட்டுங்கன்னாங்க, குளிப்பாட்டும் போது இழந்த இலையை கலந்துக்கிடுங்கன்னாங்க. எல்லாம் ஏன் சொன்னாங்க, கற்பூரத்தை கலந்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா இறந்து போன உடம்பு கெட்டு போகாம இருக்கணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க இந்த கற்பூரம் இழந்த இலை குளிப்பாட்டுறதே அதுக்கு தான். இறந்து போன உடம்புல என்ன செய்யக்கூடாது, துர்வாடை வரக்கூடாது என்பதற்காக. அப்ப அந்த உடம்பை பாதுகாக்கிற கடமை அடக்கம் பண்ற வரைக்கும் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், கூலர் பாக்ஸ்ல வைக்கிறோம். உயிரோடு உள்ளவனை வச்சாதான் மூச்சு முட்டும், செத்து போனவங்களை வச்சா என்ன செய்ய போகுது, ஒன்றும் கிடையாது. அதனால அது எந்த பிரச்சனையும் கிடையாது. போகிறோம், போகும்போது சரி, போயிட்டு வந்து சரி, ஆண்கள் கை கொடுத்து முசாபா செய்யலாமா, தவறு இல்லையா பெண்களை? அதாவது சகோதரி என்ன கேள்வி கேட்கனா, ஹஜ்ஜிக்கு செல்லும் போதும் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்த பிறகும் ஆண்கள் பெண்களை கைகளை பிடித்து என்ன செய்யறாங்க, முசாஃபா செய்யறாங்க, இது சரியான கேள்வி கேட்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, இப்படி செய்வது மார்க்கத்தில் இருக்கிறதா, இது ஒரு கேள்வி. ஹஜ்ஜுக்கு போகும்போது இப்படி செஞ்சு ஆகணுமா, முசாஃபா ஒரு ஆண்களே இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் முசாஃபா செஞ்சு ஆகணுமா? இது பொதுவாக அந்த ஹஜ்ஜுக்கு செல்லும் போது நம்முடைய சமூகத்துல தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் என்பதை விளம்பரப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க. இது நம்முடைய ஹஜ்ஜுடைய அமலை என்ன செஞ்சிடும், பாழாக்கணும். ஏன்னா வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்விற்காக மக்கள் காபாவை ஹஜ் செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்காக ஹஜ் செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். நாம் இந்த உலகத்துல செய்யக்கூடிய எந்த செயலையும் விளம்பரம் போட்டு காட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஹஜ் செய்யவே யோசிக்கிறாங்க. ஏன், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகனு வச்சுக்கிடுங்க. நம்ம சமூகத்துல உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய நிர்பந்தங்கள், ஹஜ்ஜுக்கு போறியா சாப்பாடு வை, சாப்பாடுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுமே. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பழக்கம். ஹஜ்ஜுக்கு போறவங்க போய் அழைப்பு கொடுக்காம வச்சுக்கிடுங்க, ஹஜ்ஜுக்கு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்களே, நாம ஏதாவது சேலை எடுத்து கொடுக்கணும், நாம ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஒரு சால் எடுத்து கொண்டு கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி. சரி, அவங்க சால் தந்துட்டாங்களே, நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு சும்மா வந்துடக்கூடாது, அவங்களுக்கு தான் சம்சம் தண்ணியை கொடுக்கணும், பேரிச்சம்பழத்தை கொடுக்கணும், எல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. ஆஹா சுபஹானல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போனா போயிட்டு வந்துடலாம், இவங்க உண்டாக்கி வச்சிருக்க பார்க்கும்போது இது கூட 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரி செய்த நாம உண்டாக்கும் போது ஹஜ்ஜுக்கு போக நினைக்கிறவனு போகாம ஆக்கிறாங்க. மார்க்கம் தெரிஞ்சவங்க போயிட்டு வந்துடுவாங்க யார்கிட்டையும் சொல்லாம. மார்க்கம் தெரியாதவங்க என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு போகணுமா, போறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு, போறதுக்கு முன்னாடி சாப்பாடு போடணுமே, எல்லா இடத்தையும் ஏறி ஏறி சொல்லணுமே. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. தான் செய்யக்கூடிய செயலை விளம்பரப்படுத்தல் என்பது வணக்கங்களுக்கு அது கண்டிப்பா செய்யக்கூடாது, வரக்கூடாது. வமை யுராயி யுராயி அல்லாஹு பிஹி,
யார் மற்றவங்களை காட்டுறதுக்காக வணக்கத்தை செய்யறாங்களோ அவனை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்தி காட்டுவான், இவன் எனக்காண்டி செய்யல, வேற நோக்கத்துக்காண்டி செஞ்சாங்கன்னு. அடுத்து சிலாருக்கு என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம், யார்கிட்டையெல்லாம் பகையா இருக்கிறோமோ அந்த பகையெல்லாம் தீர்த்துட்டு போனாதான் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கும் பகைக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க பகையோட இப்ப இருந்தா மார்க்கத்துல ஹராம் தான். ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு எங்க நினைக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போனா மட்டும்தான் பகை கூடாது, ஹஜ்ஜுக்கு போகாட்டா பகைச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த இப்படி வந்துட்டாலே பகை எப்போ அத்து போறது, அப்போ ஹஜ்ஜுக்கு போக முடியல, அவங்க சண்டையாவே வச்சிருக்கலாமா? நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு 3 நாளைக்கு மேல் பகைப்பது கூடாது. ஒரு மூமின் அதாவது அகாகு ஃபௌக சலாசத்தி ஐயாம், ஒரு மூமின் இன்னொரு மூமினை 3 நாளைக்கு மேல் பகைப்பது கூடாது. அது மாதிரி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஹதீஸ்ல வியாழக்கிழமை இரவு திங்கட்கிழமை இரவு எல்லாருடைய செய்தும் அல்லாஹ்ட்ட எடுத்து காட்டப்படுது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலையோ அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. நம்முடைய எல்லா செய்தும் அல்லாஹ்ட்ட எடுத்து காட்டப்படுது பாவங்கள் எல்லாம். யாரெல்லாம் அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கலையோ அவங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். ஷிர்க் வைக்காம இருக்கிறாங்களா இல்லையா, இவங்கள எந்த 2 பேருக்கு மத்தியில பகை இருக்குதோ அவன் ஷிர்க் வைக்காம இருந்தாலும் அவங்களுடைய பாவம் என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. லா யதுகுலுல் ஜன்னத காத்தியூன், உறவு சொந்த பந்தங்களை பகைத்து வாழ்பவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது மார்க்கத்துக்காண்டி பகைச்சா தப்பு கிடையாது, மத்த உலக விஷயத்துக்காண்டி பகைச்சிருக்கிறாங்க வச்சுக்கிடுங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவை படைப்புகளை அல்லாஹ் படைச்சவன உறவு எழுந்து அல்லாஹ்வுடைய கீழாடைய பிடிச்சுதான், கீழாடைய பிடிச்ச கேட்டுச்சான், இறைவா ஹாதா மகாமுல் ஆயிரிபிக்க மினல் கத்தியா, உறவை எவன் பகைத்து வாழ்றானோ அவன் திரும்பி வர வேண்டிய இடம் இந்த இடம், நீ என்ன சொல்ற? அப்ப அல்லாஹ் அந்த உறவு சொன்னானா, உறவே அம்மா தர்லா அன் அசிலமன் வசலைக்கு, உன்னை எவன் இணைத்து வாழ்கிறானோ அவனை நானும் இணைத்து வாழ்வேன், அக்தவமன் கத்தாய்க்கு, உன்னை எவன் பகைத்து வாழ்கிறானோ அவனை நானும் பகைத்துக் கொள்வேன். அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்துல ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவன் செய்யக்கூடாது, சொந்த பந்தங்களை பகைத்து வாழக்கூடாது. 2 பேருக்கு மத்தியில ஒரு பகை வந்துடுச்சா அல்லது சிறந்தவன் யாரு, யாரு முதல்ல சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் சஹாபி கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய சொந்தங்களோடு நான் இணைஞ்சு வாழ்ந்தாலும் அவங்க என்ன பகைக்கிறாங்க. அப்ப நபிகள் சொன்னாங்க, நீ சொல்வது உண்மையாக இருந்தால், நீ இணைஞ்சு வாழ்ந்தா அவங்க பகைக்கிறாங்களா, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நீ இணைந்து வாழ்ந்தாலும் உன்னை பகைக்கக்கூடிய சொந்தங்களுடைய வாயில் சூடான சாம்பலை திரித்தவனை போன்றவன். நம்ம உலகத்துல நம்ம பகைக்கிறவங்க நம்ம இணைஞ்சு போனோம் வச்சுக்கிறீங்க, அது மரியாதை குறைவு நாம நினைப்போம். நபிகள் சொல்றாங்க, அது மரியாதை குறைவு கிடையாது, நீ இணைஞ்சு வாழ்ந்தாலும் உன்னை பகைச்சோம்னா நீ அவங்க வாயில நீ தான் சூடான சாம்பலை திணிக்கின்றாய், அவங்க தப்பான காரியத்தை அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகும்போது பகை இல்லாம போகணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, இந்த எண்ணமே தப்பு. பகை என்பது எப்போதும் கூடாது, மார்க்கத்துக்காக பகைத்தாலே தவிர, மார்க்கத்துக்காக நீ பகைக்கிறது அது ஈமானுடைய உச்சகட்டம், அது தனி விஷயம். அப்ப இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகும்போது பகைச்சிடும், அப்போ போய் எல்லாத்தையுமே சேர்றது, பாப்பா நான் ஹஜ்ஜுக்கு போறேன், என் புள்ள நான் ஹஜ்ஜுக்கு போறேன், இது என்ன பழக்கம்? பகை எப்போதுமே கூடாது. அப்போ ஹஜ்ஜுக்கு போகாட்டாலும் என்ன செய்யணும், சொந்த பந்தங்களை பகைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த ஒரு பயணம் போனாலும் பயணத்துக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு, நம்ம ஊர் கல்ச்சர்னு ஒன்று இருக்கும், அது செஞ்சா தப்பு கிடையாது. இப்போ ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போறாங்க வச்சுக்கிடுங்க, துபாயில இருப்பாரு, 2 வருஷம் லீவ்ல வருவாரு, 1 மாசம் லீவ்ல இருந்து திரும்ப போவாரு, போகும்போது என்ன செய்வாரு, சொந்த பந்தங்க நான் போறேன்னு செய்வாரு, சொல்லுவாரு. அது சொல்லாம போக முடியுமா? மாமனாரு மாமியாரு வாப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்கள்ட்ட நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போவோம், நான் பயணம் போறேன் துவா செய்யுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்டவனே சொல்ல தப்பு கிடையாது, இது ஹஜ்ஜுக்குன்னு உள்ளது கிடையாது. நீங்க எந்த பயணம் போனாலும் நம்ம என்ன செய்வோம், வேண்டப்பட்டவங்களும் சொல்லிட்டு போவோம். ஏன்னா எந்த பயணமுமே அது சஃபரு கிதாத்தும் மினன்னார், பயணம் என்பது நரகத்தில் ஒரு பகுதி. அப்ப அப்படி இருக்கும்போது ஹஜ்ஜுக்கு போறோம் அல்லது நம்ம எந்த வெளிநாட்டு பயணம் போறோம் திரும்பி வருவோமா இல்லையான்னு சொல்ல முடியாது. அப்ப நாம என்ன செய்யறோம், நம்ம நெருங்கிய உறவுகள்கிட்ட எல்லா பயணத்துக்கும் போகும்போது சொல்லிட்டு போற மாதிரி, அந்த மாதிரி சொன்னா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஹஜ்ஜுக்குன்னு பிரத்யோக விளம்பரம் என்ன செய்யக்கூடாது,
செய்யக்கூடாது. அவங்கள போய் அதுக்குன்னு போய் எல்லாட்டையும் சொல்றது, அதை விளம்பரப்படுத்துறது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்க எந்த பெட்டியில பயணம் செய்யறாங்களோ அதுல மாலையை கட்டுறாங்க. நம்ம ஆளுக்க மாலையை கட்டுறாங்க, அதே மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம். மற்ற சாதாரண பயணம் போறவங்க எல்லாம் திக்குமுக்காட வேண்டியிருக்கு. என்னடா ஹாஜிமா போறாங்களாம், ஹாஜியப்பா போறாங்களாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் இது கண்டிப்பாக இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்க பெரும் ஒரு சமூகத்துல தவறான ஒரு முன்னுதாரணத்தை உண்டாக்குறீங்க. இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவன் தடுத்த பாவம் உங்களுக்கும் சேரும். யாரெல்லாம் இதை நினைச்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறாங்களோ அவங்க போகாம இருந்த அந்த குற்றம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த காலத்துல பிறந்த பிள்ளைக்கு 1 வருஷத்துக்கு முடி இறக்காம வச்சிருப்பான். பிறந்த பிள்ளைக்கு முடி இறக்க எவ்வளவு ஆரோக்கியம். 1 வருஷத்துக்கு முடி இறக்க மாட்டான், பார்த்தா பரட்டையா இருப்பான். என்னம்மா பிள்ளைக்கு முடி இறக்கலையா? குட்டி இல்ல, அந்த போல என்ன செஞ்சுக்கலாம், முடி இறக்கனா ஒரு சாப்பாடு போடணுமா, அஜெடுத்து கொடுக்கணுமா. பையனுக்கு 15 வயசு ஆயிருக்கும், சுண்ணத்து பண்ணாம வச்சிருப்பாங்க. ஏன் பையனை சுண்ணத்து பண்ணலையா? காசு இல்ல. புள்ள வயசுக்கு வச்சுக்கிடுங்க, எல்லாரும் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அழுகுறாங்க. அந்த காலத்துல ஏன் அழுதாங்க? புள்ள வயசுக்கு வந்துன்னா சாப்பாடு வைக்கணும். எல்லாம் சாப்பாட்டாக்கி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க புள்ள பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு சொல்லி சந்தோஷத்துல அழுகுறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த அழுகுற பழக்கம் ஏன் உண்டாச்சு? இந்த மாதிரி வயசுக்கு வந்துட்டால இப்ப ஊருக்குள்ள சாப்பாடு வைக்கணுமே, இதுக்கு என்ன செய்யறது? இந்த மாதிரி தான் சமூகத்தை திணிக்கப்பட்ட விஷயங்கள். குமர்காரியம் ஏன் ஆச்சு? மார்க்கத்துல குமருக்கு என்ன காரியம் இருக்கு? கல்யாணத்துல பெண் வீட்டு விருந்து கிடையாது, மகர் மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். கல்யாணத்துல மாலை கிடையாது, மரியாதை கிடையாது, பந்தல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது என்ன குமர் காரியம்? நீங்க உண்டாக்கி வச்சுட்டிய. நம்ம சமூகத்தை நீங்க என்ன சமூகம், இந்த சமூகம் உண்டாக்கி வச்சது அது எந்த அளவு சமூகத்தை பாதிக்குது. அப்ப இந்த மாதிரி சமூக பாதிப்புகளை உண்டாக்க கூடாது. நம்ம ஹஜ்ஜுக்கு போறோமா, நம்ம நெருங்கிய சொந்தங்கள் எல்லா பயணத்துக்கும் போகும்போது எப்படி சொல்லிட்டு போவோமோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், போகணும். சரி, ஹஜ்ஜுக்கு போறவங்கள முசாபா செய்ய மார்க்கத்தில் இருக்குதா? பொதுவா யாராக இருந்தாலும் அவங்க சந்திக்கும் போது முசாபா செய்யலாம். ஒரு ஆணுக்கு முசாபா செய்யலாம், பெண்ணுக்கு முசாபா செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கை எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதம்பிராத்தின் கத்து ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகத்துடைய கை அந்நிய பெண்ணின் கையை ஒருபோதும் தொட்டது கிடையாது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு வரும்போது பையத்து வாங்குவாங்க. ஆண்கள்கிட்ட கைக்கு கையை மேல வச்சு என்ன செய்ய பையத்து வாங்குவாங்க. பெண்கள்கிட்ட எப்படி பையத்து வாங்குவாங்க? கையை மட்டும் தான் விரிப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு ரசூலா இருப்பாங்க, ஒரு தள்ளி பெண்கள் உட்கார்ந்து கொடுவாங்க. கையை விரிச்சு இதெல்லாம் சொல்லுங்க. ரசூலா கையை என்ன செய்ய மாட்டாங்க, எந்த அந்நிய பெண்ணுடைய கையையும் தொட மாட்டாங்க. அப்ப ஒரு பெண்ணை சந்திக்கும் போது முசாபா செய்யலாம். மார்க்கத்துல முசாஃபகா என்பது சந்திக்கும் போது உள்ளதுதான். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு என்ன முசாஃபகா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவன என்ன முசாஃபா? ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கான முசாஃபா செய்யாதீங்க. அது அவர் ஒரு பாக்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா, மறுநாள் சந்திக்கும் போது முசாபா செய்யலாம், இன்னைக்கு சந்திக்கும் போது முசாபா செய்யலாம், 10 நாள் சந்திக்கும் போது முசாபா செய்யலாம். முசாஃபகா என்பது சந்திக்கும் போது கையை கொடுக்கிறது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா கொடுக்கறதும் கிடையாது. சில ஊரில் மையத்தை அடக்கிட்டு வந்தவன வரிசையோ லைன் கட்டி நிப்பாட்டு முசாபா செய்வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. சில ஊர்கள் அந்த பழக்கம் இருக்குது. இது என்னன்னு கேட்கிறேன், இது மார்க்கத்தை ரசூலா செஞ்சாங்களா? முசாஃபகா என்பது சந்திக்கும் போது உள்ளதுதான். அப்ப சகோதரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய கையை பிடித்து ஒரு ஆண் முசாஃபா பண்றான்னு வச்சுக்கிறீங்க, பெத்த பிள்ளையா, கணவனா, தகப்பனா, கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா பஞ்சாயத்து கிடையாது. அது அவங்க அனுமதிக்கப்பட்ட உறவா என்ன செஞ்சிடும், ஆயிரும். அந்நிய ஆண்களாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய கையை பிடித்து முசாஃபா செய்தால் அது என்னது, மார்க்க அடிப்படையில அது குற்றம். அப்படின்னு செய்யக்கூடாது. அதனால ஹஜ்ஜுக்கு செல்வதை விளம்பரப்படுத்துவதும் கூடாது, அதுக்கு உணவு வைப்பதும் கூடாது, அதை எல்லாரையும் அழைச்சி ஒரு சிரமத்தை உண்டாக்குறதும் கூடாது, அவங்க சந்திச்சு முசாஃபா பண்றது அது ஒரு பாக்கியம் நினைக்கிறதும் கூடாது. அவங்க பொதுவா ஒரு மூமினை சந்தித்தால் முசாஃபா இருக்கு, அந்த மாதிரி நம்பிக்கை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும். இது போன்ற காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். தீபாவளி பண்டிகை சாப்பிட்றதுக்கு படைச்சு கொடுக்கல நம்மளுக்கு, அதனால சாப்பிட்லாங்கிறாங்க. அதே மாதிரி தான் மௌலுது ஓதுறது கொஞ்ச நேரத்தை வச்சு ஓதிட்டு சட்டியில் சோறு கொடுக்குறாங்க. இது மட்டும் சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, தீபாவளிக்காண்டி முஸ்லீம் அல்லாதவர்கள் தின்பண்டங்கள் தர்றாங்கல்ல, அவங்க சிலைக்கு முன்னாடி வச்சு படைக்காம தந்துட்டோம்னா நம்ம அதை என்ன செய்யறோம், சாப்பிடுதான்னு சொல்றோம். அது மாதிரி ஃபாத்தியா ஓதும் போது அஜர்தன் அண்டால போய் ஃபாத்தியா ஓதுறாரு,
அவருக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு வச்சு தானே ஃபாத்தியா ஓதுறாங்க, இதையே நீங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக மார்க்கத்துடைய அடிப்படை வழங்கிங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த பொருளில் பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்களோ அதை தவிர வேறு எதிலையும் அதுக்கு புனித சக்தி இருக்க நம்ம நம்பக்கூடாது. நம்பினா அது வந்து பாவம். இப்போ பொதுவாக நபிகள் நான் சொன்னாங்க, சஹரு, சகர் சாப்பாடு சாப்பிடுங்க. நோம்புக்கு சகர் சாப்பாடு சாப்பிட்றோமா இல்லையா? சகர் சாப்பாடு சாப்பிடுங்க. இன்னஃபி சுஹூரி பரக்கா, சகர் சாப்பாட்டுல என்ன இருக்குது? பரக்கத்து இருக்குது. நாம அதை அனுபவிக்கிறோம். நீங்க மற்ற காலங்களில் பாருங்க, காலையில 8 மணிக்கு இட்லி சாப்பிடுவோம், மதியம் 12 மணிக்கு கடுமையா பசி எடுக்கும், தாங்க முடியாது. அதை நம்ம அனுபவிக்கணும். நோம்புல பாருங்க அப்படி இருக்காது. காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு சாப்பிடுறோம். எது வரைக்கும் நாம இருக்கிறோம்? தெம்பா. மகரிப் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? தெம்பா இருக்கும். இது அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத். அப்ப சகர் சாப்பாட்டுல பரக்கத்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதை இருக்கு, நாம நம்பணும், நாம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மற்றவங்களும் அப்படி என்ன செய்ய முடியாது. இது சகர் மட்டும் நோம்புடைய நியத்து இல்லாமலே நீங்க காலைல ஒரு 4 மணிக்கு சாப்பிடுங்களேன், உங்களுக்கு காலைல 8 மணிக்கு பசி எடுத்துரும், மதியம் பசி எடுத்துரும். நோம்புடைய நியத்தை நீங்க சகர் வச்சீங்கன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? பரக்கத்து இருக்கு. அதே மாதிரி நபிகள் நாயகம் சம்சம் தண்ணியில பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. அது சம்சம் தண்ணியை நீங்க குடிச்சு பார்த்தா உங்க நல்லா என்ன செய்யும்? தாக்கத்து இருக்கும். அந்த பரக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்? அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சா வேற நல்ல சூப்புங்க. உணவுல வந்து எந்த பருக்கையில பரக்கத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நபியா சொன்னாங்க. இதை நாம நம்புறோம். பள்ளியாசல்ல போறோம், வீட்டில் தொழுவதை விட பள்ளியாசல்ல போனா 27 மடங்கு நன்மைன்னு சொன்னாங்க. இதை நாம நம்பணும். அப்ப மார்க்கத்துல வந்து எந்தெந்த செயல்களுக்கு எந்தெந்த பொருட்களுக்கு இஸ்லாம் வந்து அதுக்கு பரக்கத்து இருக்குன்னு சொல்லி இருக்குதோ அதை நாம நம்பணும். அது இல்லாமல் வேறு எந்த பொருளும் என்ன செய்யக்கூடாது? பரக்கத்து இருக்கு நம்ப கூடாது. சில செய்திகளை செஞ்சிட்டா, அப்படி செஞ்சிட்டா, இப்படி செஞ்சிட்டா பரக்கத்து ஆயிடுச்சு அப்படி நம்ம அல்லாஹ் ரசூல் தீர்மானிப்பாங்க. நாம எதை என்ன செஞ்சிடக்கூடாது? தீர்மானித்து விடக்கூடாது. இப்போ மௌலூத் ஓதுறாங்களா இல்லையா? மௌலூதை பொறுத்த வரைக்கும் அசரத்துக்கு முன்னாடி வச்சிருக்க மட்டும்தான் மௌலூத் ஓதிட்டா புனிதமாக நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் முன்னாடி கொஞ்சம் வைக்கிறாங்க. அந்த ஃபாத்தியா ஓதி விட்டாலே அண்டாவதற்கு எல்லாமே என்னதுதான்? புனிதம் நம்பிக்கை. முஸ்லீம் நம்பிக்கை என்ன? நம்ம சமூகத்தோட நம்பிக்கை என்னன்னு சொன்னோம்னா, மௌலூத் ஓதும்போது ஃபாத்தியா ஓதும்போது முன்னாடி எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா? அது மட்டும்தான் நேர்ச்சை, அது மட்டும்தான் புனிதம். அவங்க நம்பல. ஒரு தடவை ஃபாத்தியா ஓதிட்டாலே அந்த அண்டாவதற்கு எல்லாமே என்னதுதான்? நேர்ச்சை தான். இந்த பழக்கத்து எங்கேயும் வந்துடும், அந்த அண்டாவதற்கு ஃபுல் சாப்பாட்டுக்கு வந்துடும். பல ஊர்கள் நீங்க பாருங்க, ரபியுல் அவ்வல் 12 வந்தாச்சு. ரபியுல் அவ்வல் 12ல மௌலூத் ஓதுவாங்க. 63 அண்டா ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம். ஒரு ஊர்ல இலங்கையில ரசூலுல்லாஹ் 63 வயசு வாழ்ந்தாங்களாம். ஆனா 63 அண்டா ஏத்தி இருக்கிறாங்க. 63 அண்டாவுக்கு 63 மௌலூத் ஓதுனாங்களா? ஓதல. ஒரு மௌலூத் ஓதிட்டான்னு வச்சுக்கிடுங்க, இந்த 63 அண்டாவை என்ன செஞ்சிடும்? புனிதம் ஆயிடுச்சு, பரக்கத் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் என்னது? தீட்சை, நேர்ச்சை, அப்படி பல வார்த்தை சொல்லுவாங்க. சோழன் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்ப நாம ஏன் இது கூடாதுங்கிறோம்? இப்போ முஸ்லீம் அல்லாத நம்பிக்கைப்படி எதை சிலைக்கு முன்னாடி வச்சு படைக்கிறாங்களோ அது மட்டும்தான் அவங்க படைச்சல்னு சொல்லுவாங்க. மற்ற சக்தி இல்லைங்கிறாங்க. சிலைக்கு முன்னாடி வச்சு படைக்கிறாங்களா இல்லையா? அது மட்டும்தான் படைக்கப்பட்டது. சிலைக்கு முன்னாடி வச்சு படைக்கலன்னா அது சாதாரண போல அவங்க நம்பிக்கை. அதனால அவங்க சாதாரணமா நம்பி தரும்போது நம்ம சாதாரணமா வாங்கிக்கிறோம். அதுவும் நாம தீமையை ஆதரிக்க கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தகூது மாஹும் ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபையை நீங்கள் கண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய சபையை கண்டால், அவங்க அந்த காரியத்தை விட்டு, அந்த தீமையான காரியத்தை விட்டு வேறு காரியத்தில் ஈடுபடும் வரை நீங்க அவங்களோட போய் உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்தா இன்னக்க இதம் மிஸ்ரும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள்தான். அப்போ தீமை நடக்கக்கூடிய சபையில நம்ம உட்காரக்கூடாது. ஒரு தீமையான காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வாழ்த்து சொல்லக்கூடாது. நாம் அதை புறக்கணிச்சிட்டோம். ஆனா என்ன செய்யறாங்க? அந்த தீமையான காரியத்தை செய்யக்கூடியவங்க ஹலாலான ஒரு பொருளை, அதுல எந்த விதமான மார்க்கத்துக்கு மாற்றமாக இறைவன் அல்லாதவர்கள் படைக்கப்பட்டதோ பூஜிக்கப்பட்டதோ இல்லாம நம்ம வீடு தேடி கொண்டு தர்றான்னு வச்சுக்கிடுங்க, அவன் செய்யக்கூடிய தீமையினுடைய குற்றம் நமக்கு என்ன செய்ய ஏற்படாது. நமக்கு அவன் ஹலாலை தர்றான், என்ன செஞ்சுக்கிறோம்? வாங்கி கொள்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தர்ம பொருட்கள் ஹராம். ரசூலுல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாது? தர்மத்தை சாப்பிடக்கூடாது. அன்னை பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஏழையா இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு தர்மமா சில பொருட்கள் கிடைக்கும். அது அவங்க என்ன செய்வாங்க?
அன்பளிப்பா கொடுப்பாங்க. பரீராக்கு எப்படி கிடைச்சது? தர்மமா கிடைக்கும். அதை அவங்க என்ன செய்யறாங்க? அன்பளிப்பா ரசூலா கொடுக்கும்போது ரசூலுல்லா எதை சாப்பிடலாம்? அன்பளிப்பா சாப்பிடலாம். பணக்காரன் தந்த அன்பளிப்பு தான் ஏற்றுக்கொள்ளணும், ஏழை தந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கிடையாது. ரசூலுல்லாக்கு தர்மம் ஹராம், ஆனா அதை அவங்க அன்பளிப்பா தரும்போது செஞ்சிருக்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில நமக்கு வீடு தேடி வந்து அன்பளிப்பாக ஒரு பொருள் தரப்படுதுன்னா அது ஹலாலா இருக்கும் என்றால் நாம என்ன செஞ்சுக்கலாம்? தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். நாம தீமையான சபைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சில நேரங்கள்ல இதுல கூட தாவா பாதிக்கப்படக்கூடிய சூழல் உண்டாகும். தாவா எப்படி பாதிக்கும்? இப்ப நம்ம பிரச்சாரம் பண்றோம் வச்சுக்கிடுங்க, ஒரு வரதட்சணை கல்யாணம் நடக்கும். அவங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தா என்ன கிடையாது, நாம அதை வாங்கி சாப்பிட்ற குத்தம் கிடையாது. அவன் என்ன செய்வானா, தந்து விட்டுட்டு வீடு வீடா போய் சொல்லுவான், ஆமா இவன் கல்யாணத்துக்கு மட்டும் வரமாட்டாங்க, கொடுத்தா திம்பானுவ, அப்படி என்ன செய்வான்? நம்ம தாவாவை பாதிக்க செய்வாங்க. இந்த மாதிரி தாவாவை பாதிக்கும் என்று சொன்னால் இந்த மாதிரி பேசுவாங்கன்னா நாம அந்த அன்பளிப்பு என்ன செஞ்சுக்கலாம்? தவிர்த்து கொள்ளலாம். நம்ம நோக்கம் வந்து மார்க்கத்துக்காகத்தான். மார்க்கத்தை ஒன்று அனுமதிக்கப்பட்ட கண்டிப்பா செஞ்சான அவசியம் கிடையாது. அதனால ஒரு தீய விளைவு உண்டாதுன்னு வச்சுக்கிடுங்க, நாம அதை என்ன செஞ்சுக்கலாம்? தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் கெட்ட ஒரு பிரச்சாரத்தை என்ன செஞ்சிருவாங்க? பண்ணிடுவாங்க. அப்ப அதன் காரணமாக அதே போல தௌஹீத் ஜமாத்துல கூட நாங்க வெளிநாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிடுங்க, ஜமாத்துடைய காசுல தான் நாங்க போயிட்டு வருவோம். அங்க பயண செலவை தவிர அதிகமா வாங்க மாட்டோம். அவங்க என்ன செய்வாங்க? முன்னாடி எல்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது நிறைய சட்டை தருவாங்க. ஆரம்பத்தில் 2004 வெளிநாட்டுக்கு போனோம் வச்சுக்கிடுங்க, சட்டை தருவாங்க, சட்டை அன்பளிப்பா தருவாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அங்க உள்ள நிர்வாகி என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய பேரிச்சம்பள பாக்கெட் இவ்வளவு பெரிய அவருக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, அதை போல ஏன் பெட்டியில வச்சு கட்டி தந்து விட்டாரு. ஊருக்கு வந்தோம்னா ஊர்ல ஃபுல்லாக பேச்சு. என்ன பேச்சு? வெளிநாட்டுக்கு போனால் நல்லா அழுட்டு வந்துட்டான், நிறைய அழுட்டு வந்துட்டான், இப்படி ஊர்ல ஃபுல்லாக பேச்சு. என்ன இவ்வளவு பெரிய பெட்டி, அது உள்ளது ஃபுல்லா என்னது? பேரிச்சம்பளம். அவர் தந்து விட்டது, நீங்க வந்து ஜமாத்துல உள்ள ஆட்களை கொடுங்க, சொந்தக்காரங்க கொடுங்க. இந்த மாதிரிலாம் கெட்ட ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வருதுங்கனால ஜமாத்துல என்ன முடிவெடுத்தனா, வெளிநாட்டுக்கு போகலாம், அன்பளிப்பாங்க, மார்க்க தப்பு கிடையாது. கெட்ட எண்ணம் ஏற்படுதா இல்லையா? தப்பா பேசுறாங்களா இல்லையா? அதனால வெளிநாட்டுக்கு போகும்போது எந்த அன்பளிப்பையும் பெறக்கூடாது. அற்பமான ஒரு செண்டு பாட்டு, சின்ன சின்ன பொருட்கள், ஒரு பேனா, இந்த மாதிரி தந்தா வாங்கிடலாம். வேற மாதிரி ஒரு பெட்டி கட்டி கொண்டு வர்ற மாதிரி செய்யக்கூடாது, எந்த அன்பளிப்பையும் வாங்கி கொண்டு வரக்கூடாது. அப்ப இது ஏன் செய்யறோம்? கெட்ட முன்மாதிரி அனுமதிக்கப்பட்ட நம்ம செய்யறதுனால தப்பான பிரச்சாரம் என்ன செஞ்சிருது? உண்டாயிருது. அப்ப அதனால வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு அன்பளிப்பா கொண்டு வர்றான், தந்துட்டு ஊருக்குள்ள ஃபித்னா பண்ணுவான்னு வச்சுக்கிடுங்க, நீங்க அதை கவனமா என்ன செஞ்சிடணும்? தவிர்த்துடணும். நம்ம தாவாவை என்ன செய்யும்? பின்னடைய செய்யும். அப்ப நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி ஃபித்னா பண்ணாம ஒரு ஆளு உண்மையிலே அன்பளிப்பா தர்றாரு, அதை வாங்கிட தப்பு கிடையாது. ஆனால் ஃபாத்தியாக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுல வந்து சிலைக்கு முன்னாடி வச்சாதான் புனிதம் அவங்க நம்புறாங்க. அதனால சிலைக்கு முன்னாடி வைக்கிறது வந்து அது வைக்காம தர்றது அந்த சாதாரண பொருளாக தான் நாம வாங்குறோம். ஆனா ஃபாத்தியா அப்படி கிடையாது. மார்க்கத்துல ஃபாத்தியான்னு ஒண்ணு கிடையாது. ஃபாத்தியா ஓதிட்டா அந்த பொருள் புனிதமாகிவிடும் என்பது தப்பா நம்பிக்கை. அந்த தீமையை நாம எதிர்க்கணும். எந்த அல்லாஹ் ரசூல் எதை புனிதம் என்று சொன்னார்களோ அதை தவிர மனித செயல்களால் நான் ஒரு துவா ஊதிட்டேன், அது பரக்கத்தாயிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன அல்லாவா? நான் ஓதினோன்னு அது பரக்கத்து ஆயிருமா? ரசூல்லா செஞ்சாங்க, நடக்கும். ரசூல்லா ஒரு எச்சிய தொட்டு வச்சாங்க, கண்ணோய் குணமாச்சு, வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல்லா ஒரு ஆள் முகத்துல கொஞ்சம் தண்ணியை ஊதினாங்க, அது என்ன செய்ய? அவருக்கு குணமாச்சு. ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் கூட நம்ம எப்படி நம்பணும்? வமா கானலி ரசூலின யத்தியபி ஆயத்தின் இல்லா பீதின் இல்லா. எந்த தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அற்புதங்கள் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஒரு ஹுதைபியா என்ற போதில ஒரு கிணத்துல தண்ணி இல்லாம போச்சு, வாயில கொஞ்சம் தண்ணியை வச்சு ரசூலா கிணத்தை துப்புனாங்க, தண்ணி பெருகுச்சு. இது ரசூலுல்லாஹ்வுடைய சக்தி கிடையாது, அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? நடத்தி காட்டுறான். அப்ப நான் ஒரு அல்ஹம் சூரா ஓதிட்டா அந்த பொருள் பரக்கத் ஆயிடுச்சு, அதுக்கு இல்லாத சக்தி வந்துடுச்சுன்னா அது எப்படி வரும் நான் கேட்கிறேன். நான் நல்லவனா? அந்த சக்தி அதுக்கு வந்துருச்சுன்னு எப்படி நிரூபிக்கிறது? நபியான அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நிரூபிச்சு காட்டினாங்க. நான் ஓதிட்டா எப்படி புனிதமாச்சு, பரக்கத் ஆயிடுச்சு சொல்றதே பாவம், தப்பா. மனிதனை வந்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல வைக்கிறது. ஒரு அஜர்த்து ஓதிட்டா அது புனிதம். அது என்ன, அவரு அல்லாஹ்வுடைய தூதரா? மனுஷனுக்கு ஒரு பொருள் புனிதமாக சக்தி இருக்குதா? அப்ப அதனால இந்த ஃபாத்தியாவுல வந்து அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால், எது நம்பிக்கை? ஃபாத்தியா எத்தனை அண்டா போட்டாலும்
ஒரு தடவை ஃபாத்தியா ஓதிட்டா, ஒரு தடவை மௌலூத் ஓதிட்டா, அது எல்லாம் நேர்ச்சியாக நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த நம்பிக்கை முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. அதனால ஃபாத்தியா ஓதி விட்டாலே எதையும் சாப்பிடாதீங்க நம்ம என்ன செய்யறோம் சொல்லி காட்டுறோம். நினைச்சுங்களா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அது அந்த 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 நோக்கத்தில் ஏற்றப்படுகிறது. அதனால இந்த ஃபாத்தியாவுக்கும் அதுக்கு வித்தியாசம், ரெண்டுடைய வித்தியாசத்தை விளங்கி நாம் என்ன செய்யணும், அதை தவிர்க்க சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்காங்க. பெண் பிள்ளைகளா இருந்தா திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு அவங்க அந்த பெண் பிள்ளைகள் அவங்களுடைய கணவருடைய பொறுப்பாயிடுறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மனைவி பிள்ளைகள்னு பொறுப்பாயிடுறாங்க. இதற்கு பிறகு தாய் தந்தையுடைய பொறுப்பு என்ன? அதாவது பிள்ளைங்க விஷயத்துல திருமணம் முடித்து கொடுத்த பிறகு தாய் தந்தையுடைய பொறுப்பு என்னன்னு கேட்கிறாங்க. பொதுவாக ஒரு தாய் தந்தையா இருக்கிறவங்க திருமணத்துக்கு பிறகும் தங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது, சிரமப்படும் போது, இவங்களுக்கு சக்தி இருந்தா உதவி செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு என்ன செய்து இருக்குது. நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போர்க்களத்துல இருந்து நிறைய அடிமை பெண்கள் பணியாளர்கள் நினைச்சாங்க கிடைக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, ஃபாத்திமான்னு சொல்றாங்க, வாப்புக்கு ரசூல்லா தானே, உங்க அத்தாக்கு உங்க வாப்புக்கு நிறைய அடிமை பெண்கள் வந்திருக்கிறாங்க, மாவு குழைச்சு உனக்கு தான் என்ன செய்யுது ரொம்ப சிரமமா இருக்குது, பாப்பட போய் நீங்க என்ன செய்யுங்க சொல்லி ஒரு அடிமை பெண் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. இப்ப ரசூலா என்ன செய்யறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயிட்ட போய் கேட்கிறாங்க, இப்படி அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் பழைய மாதிரி உழைக்க முடியும், நோயாயிடுச்சு, எனக்கும் மாவு குழைச்சு கஷ்டமாயிடுச்சு, எங்களுக்கு ஒரு அடிமை பெண் கொடுங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலா என்ன செஞ்சாங்க, அங்க அஸ்ஹாபு சுஃபா திண்ணை சகாபாக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க இதை விட வறுமையில இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு தான் உதவி செய்வேன், உங்களுக்கு தர மாட்டேன் ரசூலா மறுத்துறாங்க. மறுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் என்ன செய்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்கும் போது ரசூலா உட்கார்ந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா, நீங்க தூங்கும் போது அல்லாஹு அக்பர் 34 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, சுபஹானல்லாஹ் 33 தடவை சொல்லிட்டு தூங்க, நீங்க எதை என்னிடம் கேட்டீர்களோ அதை விட இது சிறந்தது அப்படின்னு நினைச்சாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஃபாத்திமா கேட்டாங்களா இல்லையா, தகப்பன்ட்ட கேட்கலாம் என்பதால் தான் போய் கேட்டாங்க. ரசூலா மறுத்ததுக்கு என்ன காரணம், அது அதை விட கஷ்டப்படக்கூடிய மனுஷங்க இருக்கிறாங்க, தான் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுல்ல, தன்னுடைய பிள்ளையாவது அது இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், அதை விட கஷ்டப்பட்ட திண்ணை சகாபாக்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் ரசூலா கொடுக்காவிட்டாலும் பிள்ளை போய் தகப்பன்ட்ட கேட்டது ரசூலா என்ன செய்யல, கண்டிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா சொல்றாங்க, ஃபாத்திமாவே சலி மின் மாலி மா ஷிதி, காசு பணத்திலிருந்து நீ விரும்பினா என்கிட்ட கேளு, நான் உன்னுடைய தந்தையா இருக்கக்கூடிய நான் உனக்கு உதவி செய்வேன், காசு பணத்தை கேட்டா. ஆனால் இஷ்டரி அல அன்புசி, உன்னை நீ பாதுகாத்துக்கொள், மறுமையில வாப்பா காப்பாத்திடுவான் நம்பிராத, லா உகுனி அன்கிம் நல்லாகி செய்யா, அல்லாவிடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் செய்ய முடியாது, தடுத்து விட முடியாது. அப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுப்பது தாய் தகப்பனுடைய கடமை. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட கடமை முடிஞ்சிட்டும் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருந்தா, சக்தியை தந்திருந்தா, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு சக்தியை தந்திருக்கிற காலம் வரைக்கும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பெண் மக்களா இருந்தாலும் நீங்க உங்களால் முடிந்த உதவி அவங்களுக்கு என்ன செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிறைய ஆண் மக்கள். அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய கடைசி ஆண் மகனுக்கு மட்டும் ஒரு தோப்பை எழுதி வைக்கிறாரு. ஒரு தோப்பை எழுதி வச்சுட்டு ரசூலாட்ட போற, அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய கடைசி பையன் நோமான் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய கடைசி மகன் நோமான், இவனுக்கு நான் ஒரு தோப்பை எழுதி வச்சுட்டேன், நீங்க சாட்சியா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, உனக்கு இவர் அல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த மாதிரி கொடுத்தியா? நான் கொடுக்கல, இந்த மகனுக்கு மட்டும் தான் கொடுத்தேன். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, நீ வயசான காலத்து ஆன பிறகு உன்னுடைய எல்லா பிள்ளைகளும் உனக்கு சேவை செய்ய நினைக்கிறியா? எல்லா பிள்ளையும் சேவை செய்யணும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் அநியாயத்துக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன். நீங்க பிள்ளைங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சா எல்லா பிள்ளையும் சமமா கொடுங்க. ஒரு மகனுக்கு மட்டும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி பாகுபாடு காட்டாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ ஒரு தகப்பன் அவனுக்கு உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும்
தகப்பன் தாய்க்கு உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருந்தா பிள்ளைங்களை கல்யாணம் கட்டி கொடுத்தோ முடிஞ்சிட்டும் கிடையாது. கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகும் அவங்க சிரமப்பட்டா உறவுங்கிற அடிப்படையில தேவையான உதவிகளை செய்வது அவங்க மேல என்ன செய்து இருக்குது. பொதுவாக ஒரு மூமின் இன்னொரு மூமின் செய்யக்கூடிய உதவியில உறவு தான் என்ன செய்வாங்க, முக்கியமா வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எதுல் உல்யா ஹைரும் மின் யதி சுஃப்லா, உயர்ந்த கொடுக்கக்கூடிய கரம் வாங்கக்கூடிய கரத்தை விட சிறந்தது. அப்ப யார்கிட்ட ஆரம்பிக்கணும்? உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய சகோதரன், இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது பிள்ளைக்கு சொல்லதா இருந்தாலும் தாய் தகப்பன் அவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும்போது ஆண் குழந்தைகளா இருந்தால் பெண் மக்களாக இருந்தாலும் அவங்களை கவனிப்பது மார்க்கத்தில் இருக்கத்தான் செய்து மூமின் என்ற அடிப்படையிலும் அவங்க என்ன செய்யணும், பிள்ளைகள் கவனிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள், கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சாயிதுங்கிற சஹாபி, அவளுக்கு ஒரே ஒரு பெண் மகள் மட்டும்தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரே ஒரு பெண் மகள் தான், அதனால என் சொத்துல நான் பாதி என்ன செஞ்சிடறேன், நான் என் மௌத்துக்கு பிறகு தான தர்மமா வசியத் பண்ணிடுறேன், ஏழைகளுக்கு வசியத் பண்ணிடுறேங்கிறாங்க. அப்ப ரசூலா வேண்டாம், அப்படி செய்யாதங்கிறாங்க. அப்ப அவர் அப்படி குறைச்சிக்கிட்டே 3/1 என் சொத்துல ஒட்டுமொத்த சொத்தை 3ஆ பங்கு வச்சு 3/2 என்னுடைய பெண்மகளுக்கு, மீதி 1 பங்கு இருக்கு பாருங்க, அதை என்ன செய்யறேன், நான் தர்மமா பண்றேன். அப்ப நபிகள் நாயகம் சுலுசு கசீர், 3/1 கொடுக்கறதே அதிகம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க மௌத்தாகும் போது நீங்க பெற்ற பிள்ளைங்களை அடுத்தவங்கள்ட்ட கையேந்திரவங்களா விட்டு செல்வதை விட அவங்க சுயமரியாதையோட வாழக்கூடியவங்களா விட்டு செல்வது உங்களுக்கு சிறந்தது. அப்புறம் மௌத்தாகும் போது கூட பிள்ளைகளை என்ன செய்யணும், கவனிக்கணும், மார்க்கம் சொல்லுது. பிள்ளைங்க அடுத்தவங்க கையேந்திர மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்கு அல்லாஹ் சொத்தை தந்திருந்தா, நமக்கு சொத்து இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நாம மௌத்தாகிற வரைக்கும் அது பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்காண்டி விட்டுட்டு போகணும். அது அவங்க செய்ய வேண்டிய கடமை தானே. நபியான உத்தரவா என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டு காட்டுறாங்க. அதனால கல்யாணம் முடிச்சதோட எல்லாமே விட்டு போச்சுங்கிறது கிடையாது. நியாயமான ஒரு உதவிகள் மூமின் என்ற அடிப்படையிலும் பிள்ளைகள் என்ற அடிப்படையிலும் நாம அவங்களுக்கு என்ன செய்யணும். அதே மாதிரி பெற்றோர்கள் முடியாம போகும்போது இதை விட பன்மடங்கு இஸ்லாம் என்ன செய்து பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுது. அந்த பெற்றோர்களுக்குரிய அறிவுரைகளையும் பல இடங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இங்க கேட்கப்பட்ட கேள்வி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அப்ப கண்டிப்பா அவங்க என்ன செய்யணும், செய்யத்தான் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழுகை நடந்த பிறகு ஒரு சகோதரர் சுன்னத் தொழுதுட்டு இருக்காங்க. அப்போது 1-2 சகோதரர்கள் அவசரமா தொழுகைக்காக வராங்க. அந்த சகோதரர் ஃபர்லு தான் தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு பின்பக்கமா தொட்டு இசாரா செய்து ஃபர்லு தொழுகிறாங்க. ஆனா அந்த சகோதரர் சுன்னத் தொழுதுட்டு இருக்காங்க. இது இந்த தொழுகை கூடுமா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளிவாசல்ல ஃபர்லு தொழுகை முடிஞ்ச பிறகு சுன்னத் தொழுகிறவங்களோட ஒரு ஆள் சுன்னத் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சுன்னத் தொழுகிறவங்களோட சேர்ந்து நாம ஃபர்லான தொழுகையை தொழலாமா? கேள்வி என்னன்னா, இப்போ லுஹர் தொழுகைன்னு வச்சுக்கிடுங்க. லுஹர் தொழுகை பள்ளிவாசல்ல முடிஞ்சிடுச்சு. லுஹருடைய பின் சுன்னத் ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்காரு. ஒரு ஆள் லேட்டா வர்றாரு. தாமதமாக வரக்கூடியவர் அந்த சுன்னத் தொழுகை தொழுகிறாரா இல்லையா, அவரோட சேர்ந்துக்கிட்டு ஃபர்ல தொழலாமா? இதுதான் கேள்வி. இது மார்க்கத்தில் என்ன கிடையாது, தவறு கிடையாது. தாராளமா என்ன செஞ்சு கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஃபர்லான தொழுகையை தொழுவிட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு. இப்போ இஷா தொழுகை இமாம் ஜமாத்தோடு நடக்குது. நான் போய் இமாம் ஜமாத்தை நான் சேர்ந்து 4 ரக்காத் தொழுவிட்டேன். இப்போ என்னுடைய கடமை முடிஞ்சு போய் விட்டது. நான் திரும்ப இஷா தொழுகிறோம் வச்சுக்கிடுங்க, நானே திரும்ப இஷா தொழுவோம் வச்சுக்கிடுங்க, அது எனக்கு கடமையான தொழுகை கிடையாது. எனக்கு அல்லாஹ் ஒரு சுன்னத்தான் நஃபிலான தொழுகையை தொழுகை நன்மையை தான் அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு தருவான். இது மார்க்கத்துடைய சட்டம். எப்படி சட்டம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு நபி தோழர் ரசூலுல்லாவோட இஷா தொழுகையை தொழுதுருவார். ரசூலுல்லாவோட இஷா தொழுகையை தொழுது விட்டு தன்னுடைய இன்னும் தூரத்தில் உள்ள இன்னொரு பள்ளிக்கு போய் அந்த பள்ளிக்கு இஷா தொழுகை இமாமத்தான் செய்வார், நடத்துவார். இப்ப ரசூலுல்லாவோட இஷா தொழுதாரா இல்லையா, அவருக்கு கடமையுடைய நியத்து முடிஞ்சு போச்சு. இப்ப தன்னுடைய பகுதி மக்களுக்கு இஷா தொழ வச்சாரா இல்லையா, இப்ப இவர் கடமை கிடையாது, இப்ப அவர் நஃபில் தான் தொழுகிறாரு. ஆனா பின்னால் தொழக்கூடிய மக்களுக்கு அது என்னது, கடமை. இமாமுக்கு என்னது நஃபில், பின்னாடி தொழக்கூடிய மக்களுக்கு என்னது கடமை. அப்போ இந்த செய்தியிலிருந்து என்ன ஆதாரம் பெறப்படுகிறது, இமாமுடைய நியத்தும் மஹ்மூம் பின்னால் தொழுகிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு பேர் மஹ்மூம், பின்பற்றி தொழக்கூடிய நியத்தும் மாறி இருப்பது தப்பு கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களுடைய காலகட்டத்தில் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. பொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆள் லேட்டா வர, ஒரு நபி தோழர் லேட்டா வரும்போது நபிகள் நாயகம் சஹாபாக்களை கேட்கிறாங்க, இவருக்கு யாராவது தர்மம் செய்யக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா, அவர் இவரோடு சேர்ந்து என்ன செய்யட்டும், தொழட்டுங்கிறாங்க. அப்போ ஒருவர் தன்னுடைய கடமையான தொழுகையை முடித்த பிறகு இன்னொரு ஆளோடு சேர்ந்து தொழுறான்னு வச்சுக்கிறோங்க. இவர் தொழ வச்சாலும் சரி, சேர்ந்து தொழுதாலும் சரி, இவருக்கு கடமைக்குரிய நன்மை எழுதப்படாது. அந்த தொழுகை எப்படிதான் அவருக்கு கருதப்படும்? நஃபிலாகத்தான் கருதப்படும். அப்ப இமாம செய்யக்கூடியவர் நஃபிலுடைய எண்ணத்திலோ சுன்னத்துடைய எண்ணத்திலோ தொழ வைக்கும் பொழுது பின்பற்றி தொழக்கூடியவர்கள் கடமையான தொழுகைங்க நியத்துல அவங்கள சேர்ந்து தொழுகை என்ன கிடையாது, தவறு கிடையாது. பொதுவாக இகாமத் என்பது தொழுபவரும் சேர்ந்து தொழுபவரும் சேர்ந்து தொழுகை ஆரம்பிக்கும் போது சொல்றதுதான். சாகு கேள்வி கேட்பாங்க, இகாமத் சொல்லணுமே, இகாமத் இல்லையேன்னு. இகாமத் என்பது எப்போ சொல்றது? ரெண்டு பேரும் யார் தொலை வைக்கிறார் அவரும், யாரு போய் சேர்றார் அவரும், ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகை ஆரம்பிக்கும் போது எது சொல்லப்படணும்? இகாமத் சொல்லப்படணும். ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்காரு, நீங்க எழுத போய் சேரையும் வச்சுக்கிறீங்க, அதுக்கு என்ன தேவை கிடையாது? இகாமத் தேவை கிடையாது. இகாமத் சொல்லாம ஒரு ஆள் தொழுவிட்டா தொழுக கூடாம என்ன செஞ்சிடாது, போய்விடாது. அப்போ ஒரு ஆள் சுன்னத்தான் தொழுகை தொழுதுகிட்டு இருக்கும்போது நீங்க அவரோட போய் சேர்ந்தீங்கன்னா தாராளமாக அவர் என்ன செய்யலாம், உங்களுக்கு தொழுகை நடத்தலாம். இமாமுடைய நியத்தும் மாமுமுடைய நியத்தும் மாறி இருப்பது தவறில்லை என்பதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, ஆதாரம் இருக்குது. அதனால என்ன செஞ்சுக்கலாம், அது குற்றம் கிடையாது, தாராளமா என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதவிடாய் டயத்துல குர்ஆன் ஓதலாமா ஓதக்கூடாதா? தௌஹீத்வாதியே சொல்றாங்க ஓதலாம் இல்ல ஓதக்கூடாது, எது உண்மை? மாதவிடாய் டயத்துல எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, அதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மாதவிலக்கு நேரத்துல குர்ஆன் ஓதலாமா ஓதக்கூடாதா? ஏன்னா ஒரே எங்களை போட்டு குழப்பி எடுக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஓதலான்னு சொல்லுது, ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஓதக்கூடாதுன்னு சொல்லுது. நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க விளங்கிடுங்க, மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லும் செயலும் ஆதாரமாக வந்த பிறகு வேற யாரு சொன்னா நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் சொல்லி காட்டுறேன். சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு என்ன செஞ்சிருது, மாத விலக்கு வந்தது. மாத விலக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, கஅபாக்குள்ள போகல. மாத விலக்கு பெண்கள் தவாஃப் செய்யக்கூடாது. தவாஃப்னா கஅபாவை சுத்துறது, சஈ செய்யறது, ரெண்டும் சேர்ந்து தவாஃப். தவாஃப் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கஅபாவை சுத்துறது மட்டும் விளங்கிடக்கூடாது. கஅபாவை சுத்துறது தவாஃப் தான். சஈ செய்யறமா சஃபா மர்வா மத்தியில ஓடுறாங்களா இல்லையா, இதுக்கு பேரும் தவாஃப் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அயத்தவஃப பிஹிமா. சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறவங்க அதை தவாஃப் செய்வது என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. தவாஃப்னா சுத்துறது. கஅபாவில் இப்படி சுத்துவோம், சஃபா மர்வால என்ன செய்வோம், சஃபால இருந்து மர்வாக்கு, மர்வா சஃபாக்கு என்ன செய்வோம், சுத்துவோம். ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க, ஆயிஷாவுக்கு சொன்னாங்க, ஆயிஷாவே ஆஜிகள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் செஞ்சுக்க, இல்ல தவாஃப் எது மட்டும் செய்யக்கூடாது, தவாஃப் மட்டும் செய்யக்கூடாது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் என்ன உத்தரவு போட்டாங்க, எல்லா நல்ல காரியத்தையும் செய்யலாம். ஹஜ்ஜில் போறவங்க என்ன செய்வாங்க, திக்ர் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, அவங்க ஹஜ்ஜுடைய கிரியைகளும் செய்வாங்க, மற்ற மாதிரி நல்ல காரியங்களும் செய்வாங்க. ரசூல்லா எல்லா நல்ல காரியம் செய்யலாம்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு ரசூல்லாவே அனுமதி கொடுத்த பிறகு உங்களுக்கு வேற யார் அனுமதி கொடுக்கணும்? இது ஒரு ஆதாரம். முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்து ரசூலா சொல்லி காட்டுறாங்க, பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றாங்க, நீங்க தூங்க போகும்போது, நம்ம எல்லாம் தூங்குறோமா இல்லையா, தூங்க போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்கினோம்னா நமக்கு விடிகிற வரைக்கும் யாருடைய பாதுகாப்பு அல்லாஹ் தருவான், மலக்குடைய பாதுகாப்பு தருவான். இப்ப ரசூலா மாதவிலக்கு பெண்கள் ஆயத்துல் குர்சி ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க, தூங்க போல எல்லாரும் ஓத சொன்னாங்க. அப்ப மாதவிலக்கு பெண்களை பாதுகாக்க வேண்டாமா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு வேண்டாமா? தூங்க போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்குறோம்னா மலக்குடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் உள்ளதுதான். நோயாளிக்கு உள்ளது, மாதவிலக்கு பெண்களுக்கு உள்ளது, ஆரோக்கியமானவங்களுக்கு உள்ளது, எல்லாருக்கும் உள்ளதுதான். இது இரண்டாவது ஆதாரம். முடிஞ்சு போச்சுங்களா? மூணாவது ஆதாரம் அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் தூங்கி எஞ்சவன சில நேரங்கள்ல அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டா குளிச்சுட்டு தூங்குவாங்க. சில நேரங்கள்ல தூங்கி எஞ்சிதான் செய்வாங்க, குளிப்பாங்க. ரசூலுல்லாஹ் எல்லா நாட்களையுமே குளிச்சுட்டு தூங்க மாட்டாங்க. சில நேரங்களில் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம்னா குளிச்சுட்டு தூங்கிடுவாங்க.
சரி என்ன செய்வாங்க, ஒழு செஞ்சுட்டு தூங்கிடுவாங்க. காலையில எழுந்து குளிச்சுட்டு தான் செய்வாங்க, தஹஜ்ஜத் தொழுகை ரசூலா தொழுவாங்க, அல்ல சுபு தொழுகை தொழுவாங்க. ஆனா ரசூலுல்லா எல்லா நாளும் செய்த பழக்கம் என்னவென்றால், தூங்கி எஞ்ச உடனே ஒழு செய்யறதுக்கு முன்னாடி தூங்கி எஞ்சா பல நாட்கள்ல குளிப்பு கடமையோடு இருந்திருப்பாங்க, குளிப்பு கடமை இல்லாம இருந்திருப்பாங்க, கண்டிப்பா ஒழு இல்லாம இருப்பாங்க. ரசூலுல்லா தூங்கி எஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்துட்டு ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்கள் இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லர்லி வக்திலாஃபி லைலி வன்னஹார் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனங்கள்ல இருந்து இறுதி வரைக்கும் என்ன செய்வாங்க, ரசூலுல்லா ஓதுவாங்க. இது அவங்க டெய்லி செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் தான் பல் துளைக்கு ஒது செய்வாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் தான் எல்லா காரியமும் பண்ணுவாங்க. தூங்கி எஞ்ச உடனே டெய்லி வானத்தை பார்த்து இந்த ஆயத்தை ஓதி இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் கூட அவங்க குளிப்பு கடமையோடு எழுந்திருக்கவில்லையா? குளிப்பு கடமையோடு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தூங்கி எழுந்திருக்கிறாங்க. அப்ப இது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் டெய்லி ஒது இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில நாட்கள் குளிப்பு கடமை சேர்ந்தால இருக்கு. அப்ப டெய்லி வானத்தை பார்த்து ஓதி இருக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக சில நாட்கள் குளிப்பு கடமையோட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க நமக்கு வருது. அப்ப நபியா நாயகம் சொல்றாங்க, நீங்க தூங்கும் போதும் தூங்கி எழுந்திருக்கும் போதும் தூங்கும் போது கிப்லா முன்னோக்கி உட்கார்ந்து, நம்ம ஆயிஷாக்கு சொல்லி கொடுக்குறாங்க, தூங்கும் போது கிப்லா முன்னோக்கி உட்கார்ந்து ஒது செஞ்சுட்டு கிப்லா முன்னோக்கி உட்கார்ந்து 2 கையும் முகத்துக்கு நேரம் வைத்துக்கொண்டு நம்ம ஓதக்கூடிய காற்று அந்த கையில படுற மாதிரி பிஸ்மில்லா சொல்லி குல் ஹுவல்லாஹ் சூரா, பிஸ்மில்லா சொல்லி குல் அஊது பிர்பில் ஃபலக், பிஸ்மில்லா சொல்லி குல் அஊது பிர்பின் நாஸ், இதை ஓதி உடம்பு ஃபுல்லாக தடவணும். திரும்ப 2வது தடவை என்ன செய்யணும், அதே மாதிரி ஓதி உடம்பு ஃபுல்லாக தடவணும். திரும்ப 3வது தடவை ஓதி என்ன செய்யணும், அதை ஓதி உடம்பு ஃபுல்லாக தடவணும். இந்த மாதிரி டெய்லி செய்யுங்க ரசூலா உத்தரவு போடுறாங்க. ரசூலா அந்த ஹதீஸ்ல எங்கேயாவது மாதவிலக்கு பெண்கள் மாசத்துல 7 நாள் அது 5 நாள் இப்படி செய்யாதீங்க ரசூலா சொன்னாங்களா? தூங்கக்கூடிய எல்லாரும் ரசூலா என்ன செஞ்சாங்க, உத்தரவா என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அப்ப இது எல்லாரும் செய்யணும் ரசூலா என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினாங்க. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தூங்கும் போதும் தூங்கி எழுந்திருக்கும் போது இதை செய்யுங்க அப்படின்னாங்க. தூங்கும் போதும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஃபலக் நாஸ் ஓதிட்டு தூங்கி எஞ்ச பிறகு அவர் செய்யுங்க ரசூலா என்ன செஞ்சிருக்காங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப இதை ரசூலா ஆண் பெண் வித்தியாசம் பார்த்து என்ன செய்யல. ஒரு சில செய்திகள் இருக்கு. என்ன செய்தினா, மாதவிலக்கு பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு வருது. இது எல்லாமே பலவீனமான செய்திகள். பலவீனமான செய்தியா இருக்கிறதோட பொருந்தாத வசனங்களை கொண்டு ஆதாரம் காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல பத்தி அல்லாஹ் பேசுறான். ஃபீ கிதாபி மக்னூன், இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கு. லவ்ஹுல் மஹ்ஃபூல இந்த குர்ஆன் இருக்குது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள அந்த குர்ஆனை பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள். அது மலக்குமார்கள். அந்த வசனம் சொல்லப்படக்கூடிய பரிசுத்தமானவர்கள் யாரு, மலக்குமார்கள். அப்ப மலக்குமார்கள் தான் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள குர்ஆனை போய் தொட முடியும் என்று சொல்லக்கூடிய வசனத்தை தப்பான இடத்தை ஃபிட் பண்றாங்க. அல்லாஹ் மலக்க பத்தி பேசுறான், லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள குர்ஆனை பத்தி பேசுறான். நீங்க இந்த ஆயத்தை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூரத்துல் யாசீன்ல வருது, ஃபீ கிதாபி மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன். இது பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே உள்ள குர்ஆனை பரிசுத்தமான வானவர்களை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், தொட மாட்டார்கள். இதே கருத்து குர்ஆன்ல இன்னும் பல இடங்கள்ல என்ன செய்து வருது. அப்ப அந்த வசனத்தை கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா, பரிசுத்தமானவர் தவிர யாரும் தொடக்கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்க சொல்லப்பட மலக்குமார்கள். அப்ப மலக்குமார்களை கொண்டு போய் மாதவிலக்கு பெண்களோட சம்பந்தப்படுத்துறது அது தப்பு. தப்பான வசனம் செய்யக்கூடாது, ஃபிட் பண்ணக்கூடாது. அந்த ஹதீஸ்லயே அப்படித்தான் வருது. அந்த ஹதீஸ் பலவீனமா இருக்கிறதோட குர்ஆனுக்கு எதிரான ஒரு செய்தியாவது என்ன செய்யுது இருக்குது. குர்ஆனுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் பேசுவாங்களா? மலக்குமார்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை கொண்டு வந்து மனுஷங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஆதாரம் காட்டுவாங்களா? அப்ப அது பலவீனமான செய்திகளை வச்சு என்ன செய்யறாங்க, மாதவிலக்கு பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாதுங்கிறாங்க. அது எல்லாமே பலவீனமான செய்திகள். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அடிப்படையில் மாதவிலக்கு பெண்கள் தாராளமா குர்ஆனை ஓதலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிலக்கா இருக்கும்போது அவங்க மடியில படுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் செய்வாங்க, குர்ஆனை ஓதுவாங்கன்னு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் செய்யல, மாதவிலக்கு பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது ஓதக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆனை எடுத்து ரசூலுல்லாஹ் ஓடல. ஆயிஷாவுடைய மடியில படுத்துக்கிட்டே ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, ஓதி காட்டி இருக்கிறார்கள். பொதுவா மாதவிலக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொழுகைக்கு வரக்கூடாது. பள்ளிவாசலுக்கு உள்ள வந்துட்டு போறதா பிரச்சனை, தங்கக்கூடாது. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது வலா ஜுனுபன், குளிப்பு கடமையாக இருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. இல்ல ஆபிலி சபீல், பாதையாக கடந்து செல்வதாக இருந்தாலே தவிர. பாதையாக கடந்து செல்வது என்ன அர்த்தம், பள்ளிவாசல ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கணும். மாதவிலக்கு பெண்ணா இருந்தா உள்ள போய் கொடுத்துட்டு வந்துக்கலாம். விளைஞ்சிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள ஒரு துணியோ துண்டோ இருக்குது.
ஆயிஷா எடுத்து கேட்கறாங்க, ஆயிஷாவே அதை எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் மாத விளக்கா இருக்கிறேன், மாத விளக்கு உன் கையில எல்லாம் கிடையாது, எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அப்ப ஆயிஷா என்ன செய்யறாங்க, பள்ளியில போய் எடுத்து என்ன செய்யறாங்க, ரசூலாட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலா பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க, வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, ரசூலா பள்ளிக்குள்ள கேட்கறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, நான் மாத விளக்கா இருக்கிறேன், மாத விளக்கு உன் கையில கிடையாது, உள்ள கொண்டு வந்து தாங்கங்கிறாங்க. அப்போ ஒரு மாத விளக்கா உள்ள பெண்ணு வந்து குளிப்பு கடமையா உள்ளவங்க வந்து பள்ளியில போய் தங்கிடக்கூடாது, உள்ள ஒரு அர்ஜென்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, ஏதாவது ஒரு பொருளை வைக்க வேண்டி இருக்குது, ஏதாவது ஒண்ணு எடுக்க வேண்டி இருக்குது, அதுக்கு போயிட்டு என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடும். உள்ள என்ன செய்யக்கூடாது, தங்கக்கூடாது. மாத விளக்கு பெண்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அவங்களுக்கு தொழுகை கடமை கிடையாது, அவங்க பள்ளியாசல்ல போய் தங்கக்கூடாது. மாத விளக்கு பெண்கள் நோன்பு வைக்கக்கூடாது. மாத விளக்கு பெண்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னா மாத விளக்கு முடிகிற வரைக்கும், ஹஜ் உம்ராவுக்கு போனா அவங்க தவாஃபோ சையோ என்ன செய்யக்கூடாது. மாத விளக்கா உள்ளவங்க வந்து கணவன் மனைவியாக இருந்தாங்க சொன்னா மறை உறுப்புகள் சந்திக்கிற மாதிரி அவங்க தாம்பத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. மற்ற காரியங்கள் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. இது அவங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாத விளக்கு பெண்கள் பெருநாள் தொழுகைக்கு வரலாம், தொழும் போது அவங்க என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் விலகி இருந்து கொள்ள வேண்டும். தொழுகை முடிஞ்ச பிறகு மற்ற காரியங்களை அவங்க என்ன செஞ்சுக்கலாம், பங்கெடுத்துக் கொள்ளலாம். மற்ற எந்த நல்ல காரியங்களும் அவங்களுக்கு என்ன செய்யப்படல, தடுக்கப்படவில்லை. தாராளமாக என்ன செய்யலாம், அவர்கள் குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், தாவாக்கு போறது, எந்த நல்ல காரியத்தை என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக செய்து கொள்ளலாம். அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஹஜ்ரத் மத்தியெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறாங்களே, அதெல்லாம் செய்யலாமா? ஷைத்தான் குழந்தைங்களுக்கெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறாங்க, அந்த மாதிரி செய்யலாமா? ஜோசியம் பார்க்குறாங்களோ? சரி. அதாவது அஜ்ஜர்த்துமார்கள் வந்து ஏதோ கணக்கு போட்டு பார்க்குறாங்களாம், அது வந்து ஜோசியம் தான், இது செய்யலாமான்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கை என்னன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், குல்லா யஅலமு மன்ஃபி ஸமாவாதி வல் அர்லி கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் அறிய முடியாது. இது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாவை தவிர மற்றவர்கள் மறைவான விஷயங்களை நம்ம அறிய முடியும் நம்புறோம் வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்க்கு இணை வைக்கிற பெரும்பாவம். இதை குர்ஆன்ல பல வசனங்கள் சொல்லி காட்டு. நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்கள், வலா அஅலமுல் கைப், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன். வலவ் குந்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர், நான் மறைவானவற்றை அறியக்கூடியவனாக இருந்தால் நன்மைகளை அதிகம் தேடி இருப்பேன். இப்ப எனக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு பாதிப்பே வரக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு இது இடிஞ்சு என் தலையில உள்ள போன்னு வச்சுக்கிடுங்க, இது எனக்கு தெரிஞ்சா நாங்க இருப்பேனா, இங்க இருக்க மாட்டேன். அப்ப குர்ஆன் சவால் விடுது, ஒருவனுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னா அவனுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, எந்த பாதிப்பு வரக்கூடாது. பாதிப்பு வந்தாலே அவனுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அதை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்லுங்கள், வலவ் குந்து அஅலமுல் கைப், எனக்கு மறைவான ஞானம் இருக்கும் என்றால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், நல்லதைத்தான் அதிகம் தேடி இருப்பேன். வமா மஸ்ஸனியஸ்ஸு, எனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டிருக்காது. அப்ப ரசூலுல்லாஹி பல துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. உஹது யுத்தத்துல அவங்க பல்லு உடைக்கப்பட்டது, தலை உடைக்கப்பட்டுச்சு. பல்லு உடைக்கப்பட முன்கூட்டி ரசூலுல்லாஹி தெரிஞ்சிருந்து வச்சுக்கிடுங்க, அவங்க அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டி இருப்பாங்களா, மாட்டி இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மறைவான ஞானத்தை வந்து நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இந்த மாதிரி ஒருவன் அறிவான். ஒரு அஜர்த்து கணக்கு போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு, பால் கிதாப் பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு, ஜோசியக்காரன் கண்டுபிடிச்சிருவான். அப்படி நாம நம்பினால் அது ஷிர்கான விஷயம். நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவன் ஜோசியக்காரன் அல்லது குறிகாரனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மை என்று நம்பி விட்டாரோ அவர் முகமது நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டார், அவன் காஃபிர் ஆயிட்டாங்கிறாங்க. ஜோசியக்காரன் போய் அவன் சொல்ற உண்மை நம்பிட்டோம் வச்சுக்கிடுங்க, அவன் காஃபிர் ஆயிட்டான் அப்படின்னு நபியா நான் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஜோசியக்காரன் போய் கேட்டாலே 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதான். ஜோசியக்காரன் போய் ஒரு ஆள் நம்பிக்கை இல்லாம கேட்கிறாரு, சும்மா ஒரு டைம் பாஸ் கேட்கிறாரு, இப்படி கேட்டாலே என்ன செய்யாது, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாள் நம்ம கஷ்டப்பட்டு அல்லாஹ்க்காக தொழுகை எல்லா அமலும் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே நாங்க அறியாமை காலத்துல குன்னா நல்கில் குஹான், நாங்க ஜோசியக்காரன் போய்கிட்டு இருந்தோம். அப்படிங்கும் போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா தல்கில் குஹான், ஜோசியக்காரன் போகாதீங்க, அது ஜோசியம் என்பது லைசபி ஷையின், அது ஒண்ணுமே கிடையாது, எவனும் என்ன செய்ய முடியாது, மறைவான ஞானங்களை அறிய முடியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோசியக்காரனுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு,
ரசூலுல்லாஹ் வந்து ஒரு திருமண வீட்டுக்கு திருமணம் முடிஞ்ச மறுநாள் காலையில போறாங்க. போகும்போது அந்த வீட்டுல சிறுமிகள் எல்லாம் என்ன செய்றாங்க, முன்னோர்களை புகழ்ந்து கவிதை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பார்த்தவொடனே பாட்டை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, பாட்டுனா இசை அடிச்சல்ல, கஞ்சிரா, அதாவது சலங்கை இல்லாத ஒரு தஃப்னு சொல்லுவாங்க, அதை அடிச்சு சின்ன பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வீணான விளையாட்டு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு. வீணான விளையாட்டு தான் இருந்தாலும் அது அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சிறுமிகள்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகத்தை பார்த்தோம், அவங்க படிக்கிறாங்க, ஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதீன், எங்களிலே ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிவார் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் உடனே கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க, நீங்க முன்னாடி என்ன பாட்டை படிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதே பாட்டை படிங்கன்னு சொல்லிட்டு, லா யஅலமு மா ஃபீ கதீன் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் அறிய முடியாது அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயம், சூரத்துல் லுக்மான், இந்த அத்தியாயத்துல கடைசி வசனத்துல 5 விஷயங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த வசனங்கள்ல சொல்லப்படக்கூடிய 5 விஷயங்களும் ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனும் அறிய முடியாது. அந்த வசனம் சொல்லப்படக்கூடிய 5 விஷயம் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வை தவிர யாராவது அறிய முடியும் நம்பிட்டா நம்ம காஃபிர் ஆயிட்டோம். அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் யாருக்காவது சொல்லி கொடுத்தா அவங்க சொல்லாமே தவிர, அந்த நேரத்துல மட்டும் சொல்லலாமே தவிர வேற யாரும் அந்த 5 விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. என்ன 5 விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்ற அந்த அறிவு அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. கியாமத் நாள் வெள்ளிக்கிழமை ஒரு மார்க்கம் சொல்லி இருக்குது. எந்த வெள்ளிக்கிழமை இஸ்லாம் சொல்லி இருக்குதா? ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வருது. அப்ப எந்த வருஷத்துல உள்ள வெள்ளிக்கிழமை, அந்த வருஷத்துல எந்த மாசத்துல உள்ள வெள்ளிக்கிழமை இஸ்லாம் சொல்லல. அது யாருமே அறிய முடியாது. அந்த இல்மு அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது. வாயு நஸிதுல் கைஸ், மழையை அவன் தான் இறக்குகிறான். நபிகள் நாயகம் விளக்குறாங்க, மழை எப்பொழுது பொழியும், எந்த இடத்துல பொழியும், அது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அல்லாஹ்த்தால யாரும் மழை இறக்கி வைக்கவும் முடியாது, எந்த இடத்துல பொழியும் எப்பொழுது பொழியும் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனா அல்லாஹ் மழை பொழிவதற்கு சில அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி யுர்சிலுர் ரியாக புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி, மழை என்ற தன்னுடைய அருள் இறங்குவதற்கு முன்பாக அவன்தான் முன்னறிவிப்பு செய்யக்கூடிய காற்றை அனுப்புகிறான். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாக்குறத வச்சு மனுஷன் சொல்லுவான், வங்க கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாயிருக்குது, இங்க மழை பெய்யும் அங்க மழை பெய்யும் சொல்றான் பாருங்க. இது அல்லாஹ் அந்த அடையாளத்தை உண்டாக்குன பிறகு சொல்றது. இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு 2-3 மாசம் மாதவிலக்கு வரலன்னு வச்சுக்கிடுங்க, நாம என்ன சொல்லுவோம், குழந்தை உண்டா இருக்குன்னு சொல்லுவோம். அடையாளத்தை உண்டாக்குற பிறகு மனுஷன் சொல்ல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல முடியுமா குழந்தை பிறக்குமா பிறக்காதானே? அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி மலைக்கு அல்லாஹ் சில அடையாளங்களை உண்டாக்குவான், காற்றுகளை அதை அனுப்புவான், அது காற்றழுத்த மண்டலங்களா உண்டாக்கும். அது உண்டாகும் போது விஞ்ஞானத்தை என்ன செய்வான், அல்லாஹ் உண்டாக்குன அடையாளத்தை வச்சுக்கிட்டு மழை பொழிய கூடுன்னு சொல்லுவானே தவிர அறிவிப்பாங்க. ரெட் அலர்ட் சொன்னாங்களா இல்லையா, சோப்பு எச்சரிக்கை, பயங்கரமா மழை பொழிய போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாயிட்டுனாங்க. அதை கடத்தி அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போயிட்டான். ரெட் அலர்ட் வாபஸ் வரப்படுகிறதுன்றாங்க. அப்ப இது அல்லாஹ் உண்டாக்குன அடையாளத்தை வச்சு மனுஷன் கணிக்க முடியும். அல்லாஹ் சொல்றது அதுக்கு முன்பாகவே, அடையாளம் உண்டான பிறகும் மழை பொழியுமா பொழியாதான்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி மனுஷன் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி யாலமும் ஆஃபில் அருகாம், கருவறையில் உள்ள விஷயங்களை அல்லாஹ் தான் அறிகிறான். ஒரு பெண்ணுக்கு கருவறையில குழந்தை உண்டாகுமா, அது ஆண் குழந்தையா உண்டாகுமா பெண் குழந்தையா உண்டாகுமா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இது அல்லாஹ்த்தால எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யஹபுதிமை யஷா இனாசா, தான் ஆடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். யஹபுதிமை யஷா துக்கூர், தான் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். அவ்யு சவ்விஜு துக்ரானோ இனாசா, தான் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் கலந்து அல்லாஹ் கொடுக்கின்றான். தான் ஆடியோரை குழந்தை பாக்கியம் இல்லாமலும் ஆக்குகிறான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. அடுத்து 4வது அல்லாஹ் சொல்கின்றான், வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயாலின் தமுத், எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த இடத்துல மௌத்தா போகும் கண்டுபிடிக்க முடியாது. 5வது அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஆத்மாவும் அது அடுத்த வினாடி நாளை என்ன செய்ய போகிறது அதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு நடந்தது தெரியும். இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு நான் என்ன செய்வேன், அடுத்த வினாடி என்னுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், அடுத்த வினா நான் என்ன செய்வேன்,
நாளைக்கு என்ன செய்வேன், அது யாரும் நாளை நடப்பது என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதனால இந்த அஜர்த்துமார்கள்ட்ட போய் பால் கிதாப் போட்டு பார்க்கறது, அது மாதிரி ஜோசியம் பார்க்கறது, இது எல்லாம் ஷிர்கா நம்பிக்கைகள். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறவே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நம்பிக்கை நம்ம மூத்தாயிட்டோம்னா நாளை நிரந்தர நரகத்துக்குரிய மக்கள் ஆகிடுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ் இணை வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். வ மஹ்வாஹுன் நார், அவங்க ஒதுங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த அஜர்த்துமார்கள்ட்ட போய் கணக்கு போட்டு பார்க்கறங்கிற காரியத்தை என்ன செய்யாதீங்க. கணக்கு போட்டு பார்க்கறது, மை போடுறது, அது மாதிரி ஜோசியம் பார்க்கறது, இந்த மாதிரி நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.